Chennai 365, an effort by SKS in association with social, sports and cultural bodies to do good to a vibrant Chennai. நம் கல்லூரியின் மூத்த துறையான தமிழ் துறையும் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் மற்றும் இலக்கிய கூடல் இணைந்து அரங்கேற்ற இருக்கும் நல்லதை சந்திப்போம் என்ற தொடர் நிகழ்ச்சியில் எதிர்த்தவம் என்னும் நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்திருக்கும் அத்துணை நல்ல உள்ளங்களையும் வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். அனைவரையும் இறை வாழ்த்து மற்றும் தமிழ்தாய் வாழ்த்திற்கு எழுந்து நிற்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஓம் நமோ ஹரியந்தானம், ஓம் நமோ சித்தானம், ஓம் நமோ இரியானம், ஓம் நமோ யுகசாயானம், நமோ லோயே சவசானம், ஈஷோ பஞ்சனமுக்காரம், சவப்பாவபணாசனம், மங்களானஞ்ச சவ்வேசம், பதமம் ஹவயே மங்களம், பதமம் ஹவயே மங்களம். நீராறும் கடலொடுத்த நிலமடந்த கெழிலொழுகும், சீராறும் வதனமென திகழ் பரத கண்டமிதில், திக்கணமும் அதிர் சிறந்த திராவிடனில் திருநாடும், தக்க சிறு பிரிநுதலும் தரித்தனரும் திலகமுமே, அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற, எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெருந்தமிழனங்கே, தமிழனங்கே உன் சீரிலமை திரும்பி அந்த செயல் மறந்து வாழ்த்ததுமே, வாழ்த்ததுமே, வாழ்த்ததுமே. அகமலர்ந்து ஈதலின் நன்றே முகமலர்ந்து இன்சொலான் ஆகப் பெறின், மனம் மகிழ்ந்து பொருளை கொடுப்பதை காட்டிலும் முகமலர்ச்சியுடன் இனிய சொற்களை பேசுவதே சிறந்ததாகும். இனிய சொற்களால் வந்தவரை வரவேற்க செல்வி தாட்சாயினி அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். உயிர்நாவில் உருவான எம்மொழி செம்மொழியான தமிழை வணங்கி வரவேற்புரை வழங்குவதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். முதலாவதாக நிகழ்ச்சியை அரங்கேற்க அனுமதி அளித்து நிகழ்ச்சிக்கு சிறப்பு செய்ய வந்திருக்கும் எம்முடைய கல்லூரியின் சிறப்பு முதல்வர் முனைவர் முருகேசன் ஐயா அவர்களையும், பேராசிரியர் பொறுப்பு முனைவர் சக்திவேல் முருகன் ஐயா அவர்களையும் வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் மற்றும் இலக்கிய கூடல் உறுப்பினர்களையும் நம் கல்லூரியின் ஒருங்கிணைப்பாளர்களையும் வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். எங்களுக்கு வழிகாட்டியாக இந்நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் முனைவர் ஆதிரா முல்லை அம்மையார் அவர்களை வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். எங்களுக்கு வழிகாட்டியாக செயல்படும் தமிழ்துறையின் தலைவர் பேராசிரியர் உஷா அம்மையார் அவர்களையும், தமிழால் எங்களை வளர்த்து தமிழால் எங்களுக்கு நல்வழிப்படுத்தும் எம் தமிழ்துறையின் பேராசிரியர்களும் வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். எங்கள் கல்லூரியின் ஊன்றுகோலாய் இருக்கும் மற்ற துறையின் பேராசிரியரையும் வருக வருக என வரவேற்கின்றேன். மேலும் நிகழ்ச்சியை திறம்பட ஒருங்கிணைத்து மாணவர்களை வழிநடத்தும் எம் கல்லூரியின் மாணவ ஒருங்கிணைப்பாளர் குழு மாணவர்களையும் வரவேற்கின்றேன். இந்நிகழ்ச்சியை சிறப்பாக தொகுத்து வழங்கி கொண்டிருக்கும் தொகுப்பாளர்களையும், மேலும் கல்லூரியின் திருத்தங்கரா சங்க மாணவர்களையும், புகைப்பட கலைஞர்களையும், நாளை எதிர்காலமாக இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய அனைத்து மாணவ மாணவிகளையும் வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். நன்றி. தங்களின் வரவேற்புக்கு நன்றி தாட்சாயினி.
எதிர்த்தவம் என்ற தலைப்பில் நமக்கு சிறப்புரையாற்ற வந்திருக்கும் நம்முடைய சிறப்பு விருந்தினர் முனைவர் ஆதிரா முல்லை அம்மையார் அவர்களை தங்களுக்கு அறிமுகப்படுத்த நம்முடைய கல்லூரி மாணவி செல்வி லிசானா அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். யாமறிந்த மொழிகளிலே தமிழ்மொழி போல இனிதாவது ஏதும் காணும் என்ற பாரதியின் பொன்மொழிகளால் என் தாய்மொழியான தமிழ்மொழியை வணங்கி ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் மற்றும் எம் கல்லூரியின் தமிழ்துறை இணைந்து நடத்தி வரக்கூடிய இந்த சிறப்புமிக்க விழாவிற்கு மேலும் சிறப்பு செய்ய சிறப்பு விருந்தினராக வந்திருக்கக்கூடிய முனைவர் பானுமதி அம்மையார் அவர்களை உங்களுக்கு அறிமுகப்படுத்துவதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். அனைவராலும் ஆதிரா முல்லை என்ற புனை பெயரால் அழைக்கப்படும் நம் சிறப்பு விருந்தினர் முனைவர் பானுமதி அம்மையார் அவர்களை அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் லோதொங்கன் கவிதைகள் என்ற தலைப்பில் ஆய்வு செய்து இளம் முனைவர் பட்டம் பெற்றவர். மேலும் சென்னை பச்சையப்பன் கல்லூரியில் திருவருட்பாவில் அகப்பாடல்கள் என்ற தலைப்பில் ஆய்வு கட்டுரை ஒன்றை சமர்ப்பித்து முனைவர் பட்டம் பெற்றவர். ஆசிரியர் பணியே அறப்பணி, அதற்கே உன்னை அர்ப்பணி என்ற சொற்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக வாழ்ந்து வரக்கூடிய நம்முடைய சிறப்பு விருந்தினர் அவர்கள் நூலாசிரியராக, பதிப்பாசிரியராக, மேலும் பட்டிமன்ற பேச்சாளராக, எழுத்தாளராக, பன்முகங்களை கொண்டவராக திகழ்கிறார். பட்டாம்பூச்சிகளின் இரவு என்னும் கவிதை நூல், உச்சிகளை முகர்ந்தால் என கட்டுரை தொகுப்பு, பேராசிரியர் மூபா வாழ்க்கை வரலாறு, இது போன்ற பல நூல்களுக்கு நூலாசிரியராக இருக்கிறார் நம்முடைய சிறப்பு விருந்தினர் முனைவர் பானுமதி அம்மையார் அவர்கள். தமிழ் தொண்டு எண்ணிலடங்காதவை, அதில் சிலவற்றை உங்களுக்கு அறிமுகப்படுத்த கடமைப்பட்டுள்ளேன். மலேசியா கோலாப்பூரில் நடைபெற்ற 9வது உலக தமிழ் ஆராய்ச்சி மாநாட்டில் அரங்கு தலைமை வாசித்தார். ஆசான் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் காலந்தோறும் தமிழ் என்னும் பன்னாட்டு கருத்துக்களை ஒருங்கிணைத்து நடத்தி 1080 பக்கங்கள் கொண்ட ஆய்வு கோவை ஆதிரா பதிப்பகம் மூலம் பதிப்பிட்டு வெளியிட்டார். சென்னை பல்கலைக்கழகமும் அனைத்திந்திய தமிழ் எழுத்தாளர் சங்கமும் இணைந்து நடத்திய தேசிய கருத்துக்கள் அமைத்து தலைவராக பணியாற்றினார். மற்றும் ஆதிரா பதிப்பகங்களில் நிர்வாகத்தின் மேற்கொள்ளும் நிர்வாகியாக பணி செய்து வருகிறார் நம்முடைய சிறப்பு விருந்தினர். இவர் தமிழ் துறைக்காக பெற்ற விருதுகள் ஏராளம். அதில் சிலவற்றை இங்கு உங்களுக்கு தெரிவிக்க ஆசைப்படுகிறேன். விண் தொலைக்காட்சியின் ஆதி ஆதுமாகி நின்றாய் சாதனை பெண்மணிக்கான விருது பெற்றார். தமிழ் நீதி விருது சென்னை கம்பர் கழகம் மூலமாக பெற்றவர். சென்னை பாரதியார் சங்கம் இவருக்கு பாரதி கண்ட கவியாளர் விருது வழங்கி சிறப்பித்துள்ளது. கவிமுகில் அறக்கட்டளை ஔவையார் விருது வழங்கி இவரின் தமிழ் தொண்டை பாராட்டி இருக்கிறது. இது போல மேலும் 30க்கும் மேற்பட்ட விருதுகளை பெற்று தமிழுக்கும் இவருடைய பேராசிரியர் பணிக்கும் பெருமையை சேர்த்திருக்கிறார் நம்முடைய சிறப்பு விருந்தினர் முனைவர் பானுமதி அம்மையார் அவர்கள். இத்தகைய பெருமைகளை உடைய பானுமதி அம்மையார் அவர்களை இன்றைய விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக கொள்வதில் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ், தன்ராஜ்பேட் ஜெயின் கல்லூரியின் தமிழ் துறை மேலும் திருத்தங்கரா மாணவர் பேரவை பெருமகிழ்ச்சி அடைகிறது. நன்றி. விருந்தினரை எங்களுக்கு அறிமுகம் செய்ததற்கு நன்றி லிசானா. கண்ணுடையார் என்பவர் கற்றவர் என்றால்தான் கற்றதை பிறருக்கு கற்பிப்பவர் சான்றோர் ஆவார். சான்றோர் மொழி கேட்கும் நேரம் இது. நம் சிறப்பு விருந்தினர் முனைவர் ஆதிரா முல்லை அம்மையார் அவர்களை சிறப்புரையாற்ற அன்புடன் அழைக்கிறோம். தெளிவுறவே அறிந்திடுதல், தெளிவு பெற மொழிந்திடுதல், சிந்திப்பார்க்கே களிவளர உள்ளத்தில் ஆனந்த கனவு வள காட்டல், கண்ணீர் துளி வர உள் உருக்குதல், இவை யாவும் நீ அருளும் கலைகள் அன்றோ. ஒளி வளரும் தமிழ்வாணி அனைத்தும் அருள்வாய் நீ இந்த மகாகவி பாரதியின் தமிழ் வணக்கத்தை முன்வைத்து நல்லதை சிந்திப்போம் என்ற தலைப்பில் மிக அற்புதமானதொரு கருத்தரங்கினை, எனக்கு ஒரு சின்ன சத்தம் வந்தா கூட எனக்கு பேச வராது, மிக அற்புதமானதொரு கருத்தரங்கினை திட்டமிட்டு நடத்தி கொண்டிருக்கின்ற ஸ்ரீ கிருஷ்ணா இனிப்பகத்தின் தலைவர் கலைமாமணி முரளி அவர்களுக்கும்
இந்த ஜேடி பெயின் ஜெயின் கல்லூரியினுடைய முதல்வர் மற்றும் நிர்வாகத்தினர் அத்தனை பேருக்கும் என் பணிவார்ந்த வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ ரொம்ப அதாவது பல கல்லூரிகளில் நான் இப்போ கடைசியில் அமர்ந்திருக்கின்ற குழந்தைகளுக்காக முதல்ல பேசுகிறேன், அப்புறம் முதல்ல உட்கார்ந்துருக்கிறவங்களுக்காக நான் பேசுகிறேன். பல கல்லூரிகளில் இந்த கருத்தரங்கங்கள் நடத்தணும்னு சொன்னாலே நிர்வாகத்திடம் இருந்து அனுமதி பெற வேண்டும் என்றால் ரொம்ப ரொம்ப அது ஒரு என்ன சொல்றது, அது ஒரு இமாலய சாதனை. ஆனால் இந்த கல்லூரியில் தொடர்ந்து கருத்தரங்கத்தை நடத்துவதற்கான வாய்ப்பினை உங்களுடைய நிர்வாகம் வழங்கி கொண்டிருக்கிறது. அதற்காக முதல்ல இந்த நிர்வாகத்திற்கு நான் நன்றியை சொல்லி மிக அற்புதமானதொரு வரவேற்புரையை வழங்கி இருக்கின்ற பாப்பம் பேர் என்னடா, நிஷா அவர்களையும் நிகழ்ச்சியை மிக அழகாக தொகுப்புரை செய்து கொண்டிருக்கின்ற ஜனனி அவர்களை வேணா அழைப்பதில்லை, உங்க பேர்லாம் இல்லை, அதனால நான் சொல்லித்தான் ஆகணும். நான் அவ்வளோ அழகாக செஞ்சுட்டு இருக்கிறீங்க, ஆனால் அதை கூட கவனிக்காம நம்ம இருந்துடக்கூடாது இல்லையா, அந்த கவனத்தோடு பேசுகிறேன். மிக அற்புதமானதொரு தொகுப்புரையை வழங்கி கொண்டிருக்கின்ற அந்த சகோதரியையும் நான் இங்கே உள்ளே நுழைந்தவுடன் அந்த வாயிலில் இருந்து நான் பார்த்துட்டு இருக்கிறேன். மிக அற்புதமானதொரு வரவேற்பு. நான் என்னை பார்த்த உடனேயே அவங்க சொல்லிட்டாங்க, தமிழ் துறைக்கு தான் வந்திருக்கிறீங்களா, நீங்கள் உள்ளே போயிட்டு லெஃப்ட் சைடு போய் உள்ளே போனீங்கன்னா தமிழ் துறை இருக்குது, மேடம் வெளியில் தான் நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு வெளியிலேயே வரவேற்பு இருக்கக்கூடிய ஒரு கல்லூரி இந்த கல்லூரி என்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். உள்ளே வந்தேன், எனக்கு தான் ஃபோன் பண்ணிட்டு இருக்கிறாங்க அவங்க, நான் அவங்களுக்கு பண்ணுறேன், அவங்க எனக்கு பண்ணுறாங்க. உங்களுடைய துறை தலைவர் முனைவர் உஷா அவர்களையும் இந்த கல்லூரி மாணவர்களிடம் ஏதேனும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியே ஆக வேண்டும் என்ற நோக்கத்தோடு முன்வரிசையில் அமர்ந்திருக்கின்ற பேராசிரியர் பெருமக்களையும், அப்புறம் யாரும் சொல்லணும், மாற்றம் எங்களில் இருந்து தொடங்க போகிறது, நாங்களே மாற்றத்தை தொடங்க இருக்கிறோம் என்ற ஆளுமையான ஒரு உணர்வோடு அமர்ந்திருக்கின்ற தங்கங்களே, நாளைய தலைவர்களே, உங்களை அத்தனை பேரையும் பணிவாக வணங்கி மகிழ்கின்றேன். அப்பா ஒரு கைத்தட்டல் வாங்கியிருக்கிறேன். ரொம்ப அற்புதமானது. நீங்க கிருஷ்ணா ஸ்வீட்ஸோட மைசூர் பாக் சாப்பிட்ருக்கீங்களா? இல்லையா? ரொம்ப வருத்தம். நீங்க மற்ற கடைகளிலும் நம்ம வீடுகளிலும் செய்வது மைசூர் பாக்கு, அது உடைச்சாதான் திங்க முடியும். ஆனால் கிருஷ்ணா ஸ்வீட்ஸில் இருக்கிற மைசூர் பாகை கொஞ்சோண்டு எடுத்து அப்படியே நீங்கள் வாய்க்குள் போட்டீர்களானால் அது அப்படியே கரையும், அப்படி கரையும். அதை போல தான் கிருஷ்ணா ஸ்வீட்ஸுடைய நிறுவனர் கலைமாமணி முரளி அவர்கள் இந்த இளைய சமுதாயத்துக்கு எப்படியாவது ஏதேனும் ஒரு தொண்டினை செய்துவிட வேண்டும் என்று தவமாக கரைந்திருக்கிறார். இன்னும் சொல்ல போனால் கடலை மாவு, சர்க்கரை, நெய் இது மூன்றும் கரைந்து தவம் செய்து கிருஷ்ணா ஸ்வீட்டில் மைசூர் பாக மாறியிருப்பதை போல அவரும் கூட உங்களுக்காக தொண்டு செய்ய வேண்டும் என்பதற்காக இந்த நிகழ்வினை ஏற்பாடு செய்திருக்கிறார். நன்றியோடு அவர்களை வாழ்த்தி, இந்த நிர்வாகத்தையும் வாழ்த்தி, எது தவம்னு கேள்வி கேட்டுக்கிறாங்க. தலைப்புக்குள்ள போலாமா? எது தவம்? இப்படிதான் கவுண்டமணி ஒரு படத்துல கேட்பாரு, ஏன்டா என்ன பார்த்து அந்த கேள்வியை கேட்குற, ஏன்டா என்ன பார்த்து அந்த கேள்வியை கேட்குறேன்னு கேட்பார் கவுண்டமணி. அது மாதிரி தான் என்னை பார்த்து ஏன் எது தவம் என்ற கேள்வியை கேட்டீர்கள்னு எனக்கு துறை தலைவரை நான் இப்போ கேட்குறேன். கவுண்டமணி மாதிரியே சிரிச்சுட்டு இருக்காரு பாருங்க. எது தவம்னு கேட்டால் நான் சொல்லுகிறேன், இதோ இதுதான் தவம், உங்களுடைய கல்லூரி தான் தவச்சாலை, இந்த இளைய சமுதாயம் தான் தவம் செய்யக்கூடிய முனிவர்கள், இவர்கள் செய்வது தான் தவம். உடனே உங்க மேடம் நினைப்பாங்க, எங்க பசங்களை சில் பண்றதுக்காக நீங்க அப்படி பேசுறீங்க. நிச்சயமா இல்லை, சத்தியமா இல்லை. நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, தவ முனிவர்கள் கையில ஒரு ருத்ராட்ச மாலை இருக்கும், இருக்குமா? எனக்கு மாணவர்கிட்ட இருந்து பதிலே வர மாட்டேங்குது. அந்த ருத்ராட்ச மாலையை என்ன பண்ணுவாங்க, ஒரு மந்திரம் சொல்லும் போது ஒரு மணியை உருட்டுவாங்க. எங்கள் இளைய சமுதாயம் குழந்தைகளிடமும் ஒரு ருத்ராட்ச மாலை உண்டு. இவர்கள் 2 விரல்களால் உருட்டுவாங்க, 2 கையால் உருட்டுவாங்க. எப்படி? என்னது? சாட்டிங். இப்போ யோசிச்சு பாருங்க, ஷார்ட் வீடியோன்னு ஒன்று வந்திருக்கு, அதுக்கு மொத்தமாகவே 30 செகண்ட் தான் கொடுத்துருக்காங்க யூடியூப்காரங்க.
அதில் போடுறவங்க 10 செகண்ட் 20 செகண்ட் தான் போடுவாங்க. ஆனால் எங்கள் குழந்தைகள் அவர் 1 மணியை உருட்டுவதற்குள்ள இவங்க 10 வீடியோவை உருட்டி பார்த்துருவாங்க. அவ்வளவு அற்புதமான தவம் செய்யக்கூடிய தலைமுறை இந்த தலைமுறை. அப்புறம் பாருங்க, அந்த குறுந்தகவல்னு ஒன்று அனுப்புவாங்க, ஃபார்வர்ட் மெசேஜஸ். அது என்ன செய்யும் அப்படின்னா 1 வரி இருக்கும், 2 வரி இருக்கும். அதை கூட நாங்கள் வேகமாக அரை வரி படித்து விட்டு ஓடக்கூடிய இந்த சமுதாயம். அப்படித்தான் இன்றைய இளைய சமுதாயம், கல்லூரி மாணவர்களும் பள்ளி மாணவர்களும் இருக்கும்போது இவர்கள் எல்லோரும் எது தவம் என்ற தலைப்பில் நடைபெறக்கூடிய இந்த கருத்தரங்கம் 1 மணி நேரம் நடக்கும்னு அவங்களுக்கு தெரியும். இந்த அம்மாவே 1 மணி நேரம் பேசுங்கிறதும் தெரியும். அவ்வளவு தெரிஞ்சும் கூட மன தைரியத்தோடு துணிச்சலோடு இங்கே வந்து உட்கார்ந்துருக்காங்கன்னா இதுதான் தவம் என்பதை நான் உறுதியோடும் சத்தியத்தோடும் சொல்லிக் கொள்ளுகிறேன். உண்மைன்னு சொன்னா இந்த இளைய சமுதாயம் ஒரு கைத்தட்டலோடு அதை ஆமோதிக்க வேண்டும். இல்லையே, கேட்கலையே. ₹10 இருந்தா எவர்சிலர் தட்டு வாங்கிடலாம். 10,000 இருந்தா வெள்ளி தட்டு வாங்கிடலாம். ஆனா 10 லட்சம் ரூபாய் இருந்தா தங்கத்தட்டை வாங்கிடலாம். ஆனால் உங்களுடைய கைத்தட்டு ரொம்ப கஷ்டமானது போல இருக்கு. குழந்தைகளை, உங்களுக்காக நீங்கள் கைத்தட்டி கொள்ளுங்கள், எனக்காக இல்லை. இது நான் உங்களை பாராட்டி சொல்லிக் கொள்ளிட்டு இருக்கிறேன். அதற்காக நீங்க கைத்தட்டிக்கங்க. இன்னொரு முறை உங்களுடைய பலத்த கரவொலியை கேட்க வேண்டும். இப்ப எது தவம்? முதல்ல கேள்விக்கு ஆன்சர் பண்ணுங்க மேடம் அப்படின்னு சொல்ற மாதிரியே உங்க ஹெச்ஓடி என்ன பாக்குறாங்க. நீங்க பாட்டு எதோ சொல்லிட்டு இருக்கிறீங்க. எது தவம்? பிரம்ம ரிஷின்னு ஒருத்தர் இங்க இருந்தார், விஸ்வாமித்திரர். அவர் முதல்ல பார்த்தீங்கன்னா அவரு ராஜ ரிஷின்னு சொல்லுவாங்க. அப்புறம் ராஜ ரிஷியிலேருந்து நான் பிரம்ம ரிஷியாக மாற வேண்டும், அதுவும் வசிட்டர் வாயால பிரம்ம ரிஷி என்ற பட்டத்தை பெற வேண்டும்னு ஒரு 1000 ஆண்டு காலம் தவம் இருந்து அந்த பட்டத்தை வாங்கினவர் அவர். இப்ப பட்டத்தை கொடுத்துட்டாரு வசிட்டர். இப்ப வசிட்டருக்கும் விஸ்வாமித்திரருக்கும் ஒரு நட்பு உண்டு. ஒரு நாள் வசிட்டர் என்ன பண்றாரு, விஸ்வாமித்திரருடைய குடிலுக்கு போறாரு. 2 பேரும் பேசி கொண்டிருக்கிறார்கள். பேசி முடிச்சுட்டு வசிட்டர் கிளம்புறார். கிளம்பும் போது விஸ்வாமித்திரர் அவருக்கு ஏதாவது ஒரு அன்பளிப்பு கொடுக்கணும்னு நினைச்சாரு. அவர் என்ன செய்யறாரு, ஒரு 1000 ஆண்டு காலம் தான் செய்த தவத்தின் பலன் எல்லாவற்றையும் உங்களுக்கு அன்பளிப்பாக தருகிறேன்னு கொடுத்தாரு. எவ்வளவு பெரிய வரம் அது. வாங்கிக்கிட்டாரு. வசிட்டர் மகிழ்ச்சியா கிளம்பி போயிட்டாரு. இவர் போனதுக்கு அப்புறம் அங்க என்ன ஆகுது, கொஞ்ச நாள் கழிச்சு விஸ்வாமித்திரர் வசிட்டருடைய குடிலுக்கு போறாரு. இப்ப 2 பேரும் பேசுகிறார்கள். பேசி முடிச்சுட்டு விஸ்வாமித்திரர் கிளம்புறாரு. இப்ப வசிட்டர் நினைக்கிறார், நாமும் ஏதாவது ஒரு அன்பளிப்பு தரணும்னு நினைக்கிறாரு. அவர்கள் அன்றைய பேசியது ஒரு 2-3 மணி நேரம் பேசியிருக்கிறாங்க. என்ன பேசினாங்கன்னா, இந்த சமுதாயத்துக்கு எதையாவது செய்ய வேண்டும், மக்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும், நல்லது செய்ய வேண்டும், புண்ணியம் செய்ய வேண்டும் என்றெல்லாம் பேசிக்கொண்டிருந்தார்கள். இவர் என்ன நினைக்கிறார், போகும்போது இதுவரை நான் செய்த நாம பேசிய இந்த பேச்சுக்களுடைய பலன் அனைத்தையும் உங்களுக்கு அன்பளிப்பாக தருகிறேன் அப்படின்னு கொடுத்தாரு. இப்ப விஸ்வாமித்திரர் ஏற்கனவே அவர் கோபக்காரர். மனசுக்குள்ள ஓடுது அவருக்கு, என்னது இது, நான் 1000 ஆண்டுகள் செய்த தவத்தின் பலனை இவருக்கு நான் அன்பளிப்பாக கொடுத்தேன். இவர் ஒரு 2-3 மணி நேரம் நம்ம வெட்டியா பேசிட்டு இருந்தோம், பேசினதுக்குரிய பலனை எனக்கு தருகிறாரே அப்படின்னு மனசுக்குள்ள ஓடிச்சு. ஆனா அவர் எதுவும் சொல்லலை. இந்த முகத்தை பார்த்த உடனேயே வசிட்டர் கண்டுபிடிச்சிட்டாரு. என்ன விஸ்வாமித்திரரே, என்ன நினைக்கிறீர்? முனிவர்கள்லாம் அப்படிதான் பேசிக்குவாங்க அப்படின்னு கேட்டாரு. நீங்க என்ன 1000 ஆண்டுகள் தவத்தை விட இது ரொம்ப குறைவுன்னு நினைக்கிறீங்களோ என்று கேட்டார். இல்லையான்னு கேட்டார் விஸ்வாமித்திரர். ஏன்னா மனசுல ஓடிது தெரிஞ்சாச்சு. அப்ப வசிட்டர் சொன்னாரு, இல்ல, நீங்கள் கொடுத்த பலனை விட இது அதிகமான பலனை தரக்கூடியது, வேணும்னா நம்ம போய் யார்கிட்டயாவது கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இப்ப பஞ்சாயத்துக்கு போயிட்டாங்க. பஞ்சாயத்து தலைவர் யாரு? பிரம்மா. பிரம்மா கிட்ட போய் கேட்டாங்க. பிரம்மா சொன்னாரு, எப்ப எனக்கு இதுக்கெல்லாம் நேரம் இல்லை, நீங்க அடிச்சுக்குவீங்க, சேர்ந்துக்குவீங்க, அதனால நீங்க இதை போய் யார்கிட்ட கேட்கணும், விஷ்ணு கிட்ட கேளுங்க, அந்த ஆள் தான் சும்மா படுத்திருக்கிறாரு கடற்கரையில, போய் கேளுங்கன்னு சொல்லிட்டாரு. இவங்க 2 பேரும் இப்ப திருமால் கிட்ட வந்துட்டாங்க. திருமால் கிட்ட அங்க கேட்குறாங்க, இந்த மாதிரி நாங்க 2 பேரும் பேசணும்ட்டு பேசிட்டாங்க. இப்ப திருமால் சொன்னாரு, எப்பா நானே 24 மணி நேரமும் தூங்கிட்டு இருக்கிறவன், எனக்கு என்ன தெரியும் எது அதிக பலம், எது அதிக பலன் கொடுக்கக்கூடியது, எது குறைவாக பலன் கொடுக்கக்கூடியதுன்னு எனக்கு தெரியாது. நீ நேராக போய் ஒருத்தர் இருக்கிறான், அவன் தான் எப்போ பார்த்தாலும் சிவன் தான் தவம் தவம் தவம்னு எப்போதும் தவம் செய்து கொண்டு இருப்பான்னு அவங்ககிட்ட போய் கேளுன்னு சொல்லிட்டாரு. இப்போ சிவன் கிட்ட வந்துட்டாங்க அவங்க 2 பேரும். சிவன் சொன்னாரு, ஏற்கனவே பல பேருக்கு வரம் கொடுத்து
வீணா போனவன் நான். நீ எங்கிட்ட வந்து இந்த பஞ்சாயத்தை வைக்காதீங்கப்பா. நீங்கள் இந்த கடலுக்கு அடியில் ஒருத்தர் இருக்கிறான், இந்த பூமியை சுமந்துட்டு ஒருத்தர் இருக்கிறான், ஆதிசேஷன் ஒருத்தர் இருக்கிறான், அவங்ககிட்ட போய் அவன் கேளுங்க, அவன் தான் மிகச்சரியாக உங்களுக்கு பதிலை சொல்லுவான்னு அனுப்பிட்டாரு. இப்போ ஆதிசேஷன்கிட்ட வந்துட்டாங்க. பாதாள லோகம் அது. அங்கே வந்து ஆதிசேஷனுடைய வேலை என்னென்னா, இந்த பூமியை தலையில் வைத்து தாங்கி கொண்டு இருப்பவன் ஆதிசேஷன். அவங்கிட்ட போய் இப்போ பேசுகிறாங்க இவங்க. ஆதிசேஷன் சொன்னார், இப்போ உங்கள் பஞ்சாயத்து பெரிய பஞ்சாயத்தாக இருக்குது, அதனால் ஒரு கொஞ்ச நேரம் யோசிச்சு தான் நான் இந்த பதிலை சொல்லணும். நீங்கள் யாராவது ஒருத்தங்க அது வரைக்கும் இந்த பூமியை பிடிச்சிக்கங்க. உங்களால் கையில் பிடிச்சிக்க முடியாது, தோல்லையும் தாங்க முடியாது, தலையிலையும் வச்சுக்க முடியாது. அதனால உங்களுடைய தவ வலிமையினால கொஞ்ச நேரம் இப்படி வானத்தில் வேணால் அதை அப்படியே அந்தரத்தில் உலா விடுங்க அப்படின்னு விஸ்வாமித்திரர்கிட்ட முதல்ல சொன்னார். விஸ்வாமித்திரர் வந்து என்னன்னோ செஞ்சு பார்த்தார். 1000 ஆண்டுகள் தவம் செய்த பலன்களை எல்லாம் எப்படியாவது பயன்படுத்தி பூமியை நிலைநிறுத்தணும்னு பார்த்தாரு. பூமி அசையவே இல்லை, அதே போல சுத்திட்டு இருந்தது ஆதிசேஷனுடைய தலையில. இப்ப அவரால் தான் முடியலையே, வசிட்டரே நீங்களாவது பண்ணுங்கன்னு சொன்ன உடனே வசிட்டர் பார்க்கிறாரு. வசிட்டர் இந்த 1/2 மணி நேரம் தாங்கள் பேசிய பேச்சின் பலனை கொண்டு அதை நிலைநிறுத்தலான்னு பார்க்கிறாரு. அவர் சொன்ன உடனேயே பூமி சென்று நிலை நின்று கொண்டது. போய் ஆகாயத்தில் பூமி தானாக சுற்ற ஆரம்பித்தது. அந்தரத்தில், ஆகாயத்தில் கூட இல்லை, அந்தரத்தில் சுற்ற ஆரம்பித்தது. இப்போ எது வந்து உண்மையான தவம்? நான் பதில் சொல்லிட்டேன் உங்களுக்கு, நான் பதில் சொல்லிட்டேன். நீங்கள் கேட்ட கேள்விக்கு எது உண்மையான தவம் என்றால், சுயநலத்திற்காக தன் நலத்திற்காக நாம் கண்ணை மூடிட்டு காட்டில் போய் உட்காந்து மூச்சு அடக்கி செய்வதன் பெயர் தவம் அல்ல. இந்த சமுதாயம் நலம் பெறுவதற்காக ஏதேனும் ஒரு சிறு துரும்பை அசைத்து வைத்தாலும் கூட அது ஆகச்சிறந்த தவம் என்பதை ஆதிசேஷன் மூலமாக, விஸ்வாமித்திரர் மூலமாக, வசிட்டர் மூலமாக நாம் தெரிஞ்சுக்கிறோம். இந்த மண்ணுக்கும் இந்த தமிழ்நாட்டுக்கும் தவத்துக்கும் ரொம்ப தொடர்பு உண்டு. நிறைய செய்திகளை கொண்டு வந்திருக்கிறேன். நீங்கள் ஆர்வமாக கேட்டிங்கன்னா நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். 4 மணி நேரம் கூட பேசலாம் நம்ம. ஆனால் நீங்கள் ஆர்வமாக கேட்கணும். பின்னாடி பேச்சு சத்தம் வர்றதை நான் கொஞ்சம். இப்போ தமிழ்நாட்டுக்கும் இந்த தவத்துக்கும் பெரிய நெருங்கிய தொடர்பு உண்டு. என்ன தொடர்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா, சமீபத்தில் கூட போன மாதமெல்லாம் தவம் 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 என்று பேசி கொண்டிருந்தார்கள். உங்களுக்கு தெரியும், நான் அதுக்குள்ளே போல, ஏன்னா அரசியல் பேசுவது இல்லை. அகத்தியர்னு ஒரு முனிவர் இருந்தார். இங்கே அவருடைய தவம் எவ்வளவு சிறந்ததாக இருந்தார். ஏன்னா அவர் வந்து பொது தவம் செய்தவர். தவம் செய்து தமிழுக்கு முதல்ல ஒரு தமிழ் நூலை கொடுத்தவர் அகத்தியர். இன்னொரு முக்கியமான செய்தி, உங்களுக்கு மாணவர்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல, முதல்ல தன்னுடைய திருமணத்தை லைவா டெலிகாஸ்ட் பண்ணது யாரு? யாராவது கேள்வி பதில் சொல்லுவீங்களா? ஆண்கள் சைட்லேருந்து நான் வந்து பதிலை எதிர்பார்க்கிறேன் எப்போதும். ஏன்னா எப்பவுமே நான் போய் சண்டைக்காரி மேடையில் 5-6 ஆண்கள் உட்காந்துருப்பாங்க. சாஸ்திரத்துக்கு கூட ஒரு பொண்ணை உட்காந்து வைக்க மாட்டாங்க. அப்போல்லாம் நான் சண்டை பிடிப்பேன், ஏன் பெண்கள் என்ன தவம் என்ன பாவம் செஞ்சாங்க, ஏன் பெண்களை உட்காந்து வைக்க மாட்டேங்கிறீங்கன்னு. இங்கே 50% ஆண்கள் இருக்கிறீர்கள் என்பது மகிழ்ச்சி. ஆனால் யாருமே கேள்விக்கு பதில் சொல்லவில்லை என்பது வருத்தம். ஒரு மகிழ்ச்சி, ஒரு வருத்தம். இப்போ என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னா, முதல்ல ஸ்னேகான்னு யாரோ சொன்ன மாதிரி இருந்ததே, முதல்ல தன்னுடைய திருமணத்தை லைவ் டெலிகாஸ்ட் பண்ணது யாரு? எனிபடி கெஸ்? நயன்தாரா கொடுக்கவே இல்லை இன்னும் வீடியோவை. அவங்க தான் யாருமே கல்யாணத்துக்கு வரக்கூடாது, வீடியோ எடுக்கக்கூடாது, போட்டோ கேமரா கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்களே. எனி அதர்? நயன்தாரா இல்லை, பயணி அம்மாவா? யார் அந்த அம்மா? இதைத்தான் எதிர்பார்க்கிறேன் நான் இதைத்தான் எதிர்பார்க்கிறேன். எனக்கு இந்த கான்வர்சேஷன் தான் வேணும். நீங்கள் எதை வேண்டுமானாலும் சொல்லுங்கள், ஆனால் பேசுங்க. தவம் செய்வதற்காக நாம் வரல, தவத்தை பற்றி தெரிந்து கொள்வதற்காக வந்திருக்கிறோம். யார் முதல்ல டெலிகாஸ்ட் பண்ணாங்கன்னா, இமயமலையில் ஒரு கல்யாணம் நடந்துச்சு. அந்த கல்யாணத்துக்கு பார்க்கறதுக்கு எல்லாரும் ஓடி போயிட்டாங்க. பூலோகத்திலிருந்து, ஆகாய லோகத்திலிருந்து, தேவர்கள், அசுரர்கள், மனிதர்கள், பாதாள லோகத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் போயிட்டாங்க. அந்த இமயமலை கீழே போயிடுச்சு, தாழ்ந்தது. அந்த இமயமலை தாழ்ந்து மக்கள் எல்லாம் பயந்து அலறிட்டு இருக்கிறாங்க. ஐயோ இது நிலநடுக்கம் மாதிரி இருக்கேன்னு. பேலன்ஸ் இல்லாமல் இன்பேலன்ஸ். இப்போ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம தெற்கு பகுதியில் இருக்கிற திருநெல்வேலி பக்கத்தில் இருக்கக்கூடிய பொதிய மலை உயர்ந்து காணப்படுது. அப்போ எல்லா மக்களும் கூச்சல், திருமண நாளில் கூச்சல் போட்டுட்டு இருக்கிறாங்க. ஐயோன்னு சிவபெருமான் பார்க்குறாரு. யாருக்கு கல்யாணம்னா, சிவபெருமானுக்கும் பார்வதிக்கும் தான் கல்யாணம். அவர் பார்க்குறாரு, இங்கேருந்து ஒரு 4 பேரை அனுப்பிச்சா நல்லா இருக்கும்னு யோசிச்சாரு. 4 பேர்லாம் வேணாம்,
3 அடியில் ஒருத்தர் இருந்தாங்க, வெறும் 3 அடி. நம்ம திரைப்பட நடிகர் ஒருத்தர் இருக்கிறாரு 3 அடியில், அது மாதிரி பேர் தெரியல, போண்டாமணி. போண்டாமணி பார்த்துருக்கீங்களா? குட்டியூண்டா இருப்பாரு, தூக்கிலாம் இடுப்பில் வச்சுக்கலாம். அப்படித்தான் ஒரு முனிவர் இருந்தாரு. அந்த முனிவரை கூப்பிட்டு சொல்றாரு, டே நீ புதிய மலைக்கு போ அப்படின்னாரு. அவர் யோசிக்கிறார், என்னடா நான் கல்யாணத்தை பார்க்க வந்தேன், இந்த மனுஷன் என்ன கல்யாணம் பார்க்க விடாம அனுப்புறாருன்னு யோசித்தார். உடனே இவர் சொன்னார், சிவபெருமான் நீ போ, நான் கல்யாணத்தை அங்கே காட்டுறேன், நீ போ, நாங்கள் கல்யாணத்தை காட்டுறேன்னு சொன்னார். அவர் அங்கேருந்து வான்வழியாகவே பொதிய மலைக்கு வந்தார் அகத்திய முனிவர். அகத்திய முனிவர் பொதிய மலையில் இருந்து கொண்டு டிஷ் ஆண்டனாலாம் இல்லை, விஷ் ஆண்டனா வச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். சிவபெருமானுடைய ஆண்டனாவால் சிவபெருமானுடைய திருமணத்தை பொதிய மலையில் லைவ் டெலிகாஸ்டாக பார்த்தவர் யாரு? அகத்திய முனிவர். காட்டியவர் சிவபெருமான். நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு 1000 1500 ஆண்டுகளுக்கு முன்பாக இப்படி ஒரு சிந்தனை இருந்திருப்ப. அதாவது பிற்காலத்தில் டிஷ் ஆண்டனா வரும், டாடா ஸ்கை வரும், எல்லாரும் நம்ம லைவ் டெலிகாஸ்ட்லாம் பார்ப்போம். டிவியே இல்லாத காலத்தில் இப்படி ஒரு சிந்தனை இருந்திருக்க முடியுமா? இருந்திருக்கிறது என்றால் அதுதான் தமிழகத்தில் இருந்தக்கூடிய தவ முனிவருடைய தவத்தின் வலிமைன்னு சொல்றேன். சிவபெருமான் அங்கே காட்டினார் தன்னுடைய திருமணத்தை லைவா. இங்கிருந்து அகத்திய முனிவர் பார்த்தார். இந்த கதை கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையா? இதெல்லாம் புராண கதைகள். புராணத்தை விட்டுருங்க, புராண கதையிலேருந்து நம்ம கொஞ்சம் வெளியில் வரலாம். இப்போ சென்ற மாதம் வந்து தவம் பற்றி பேசணும்னு சொன்னோம்ல, அது என்ன, அந்த தவத்தினுடைய சிறப்பு என்ன அப்படின்னா, ஒரு 150 ஆண்டுகளுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கு போகணும், பள்ளிக்கூடத்துக்கு போகணும் அப்படின்னு சொன்னால் குதிரை வண்டியில் போவாங்க, நடந்து போவாங்க. அப்படி இல்லைன்னா அப்போல்லாம் குதிரை வண்டி தான் இருந்தது. ஒரு இளைஞன் அப்படி தான், ஒரு குழந்தை குதிரை வண்டியில் ஸ்கூலுக்கு போயிட்டான். அந்த பள்ளியில் இந்த நீங்களே அப்படி ஃப்ரெஷர்ஸ் வந்த உடனே ஆசிரியர்கள்லாம் கேட்பாங்க, நீ எந்த ஊர்லேருந்து வர, எவ்வளோ மார்க் வாங்கியிருக்க 12th, நீ என்ன செய்ய போகிற, ஃப்யூச்சரில் என்ன படிக்கலான்னு இருக்கிற என்று கேள்வி கேட்பாங்கல்ல. இது ஒரு வார்ம் அப் தான். அது மாதிரி அவர் என்ன பண்ணுறாரு, கேள்வி கேட்குறாங்க. அந்த ஆசிரியர் கேள்வி கேட்குறாங்க, குழந்தைகளை எல்லாம் நீங்கள் என்னவா வர போகிறீங்க, என்னவா வர போகிறீங்க இந்த கேள்வியெல்லாம் கேட்டார். அப்போ எல்லா குழந்தைகளும் ஒருத்தர் ஆசிரியர் சொன்னார், ஒருத்தங்க டாக்டர்னாங்க, ஒருத்தங்க இன்ஜினியர் சொன்னாங்க. இப்படி சொல்லிக்கொண்டே வரும்போது ஒரு குழந்தை சொல்லிச்சு, நான் குதிரை ஓட்டியாக வருவேன் அப்படின்னு சொல்லிச்சு. எல்லாரும் சிரிச்சுட்டாங்க, மாணவர்கள் அத்தனை பேரும் சிரிச்சுட்டாங்க. ஆசிரியருக்கு கோபமாக வருது, ஏன்டா இவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்க, வீட்டில் நீ குதிரை ஓட்டியாக வருவேன்னு சொல்றியேன்னு ரொம்ப கோச்சிக்கிட்டாரு. அந்த குழந்தை வருத்தத்தோட வீட்டுக்கு போகுது. வீட்டுக்கு போய் அம்மா கிட்ட, அம்மா பார்த்துட்டா, குழந்தை முகத்தை பார்த்த உடனே அம்மா ஏதோ குழந்தை வருத்தமாக இருக்கிறது என்பதை அறிந்து கொள்வாள் இல்லையா, அதுதானே அம்மா என்பவள். உடனே என்ன செஞ்சா, வீட்டுக்கு போன உடனே இந்த குழந்தைய ஏன் சொல்லும், எதுக்கு நீ இவ்வளவு வருத்தமாக இருக்கிற, என்ன பிரச்சனை, ஸ்கூலில் யாராவது அடிச்சிட்டாங்களா, திட்டினாங்களா இந்த கேள்வியெல்லாம் கேட்டாங்க அம்மா. இந்த குழந்தை சொல்லிச்சு, அம்மா இப்படி கேட்டாங்க, நான் குதிரை ஓட்டியாக வருவேன்னு சொன்னேன், எல்லாரும் சிரிச்சிட்டாங்கம்மா. அந்த அம்மா என்ன தெரியுமா செஞ்சாங்க, இங்கே இருக்கின்ற குழந்தைகளுக்கு இதுதான் டேக் ஹோம் மெசேஜ்ன்னு நான் நினைக்கிறேன். அதனால் இந்த மெசேஜை கொஞ்சம் கவனமாக கேளுங்க. அந்த அம்மா உடனே உள்ளே போய் ஒரு ஃபோட்டோவை எடுத்துகிட்டு வந்தாங்க. நீ குதிரை வீரனாக வருவதில் தவறு இல்லை, நீ இது போன்ற குதிரை வீரனாக வர வேண்டும்னு ஒரு ஃபோட்டோ காமிச்சாங்க. அது என்ன ஃபோட்டோ தெரியுமா? கீதை சொல்லக்கூடிய கிருஷ்ணனின் ஃபோட்டோ, கீதை உரைத்த கிருஷ்ணனின் ஃபோட்டோ. அர்ஜுனன் உட்கார்ந்துருப்பான். அர்ஜுனனுக்கு போர்க்களத்தில், அதுவும் குருஷேத்திர போர்க்களத்தில் கீதையை உரைத்த கிருஷ்ணனின் போட்டோவை காமிச்சு, இந்த தேரோட்டி மாதிரி நீ வரணும் என்று காண்பித்தார்கள். அந்த தேரோட்டி யார் தெரியுமா? அந்த தேரோட்டி யார் தெரியுமா? நமக்கு பல கொள்கைகளை, கருத்துக்களை, குறிப்பாக இளைய சமுதாயத்துக்காக 100 இளைஞர்களை கொடுங்கள், இந்த சமுதாயத்தையே மாற்றி காட்டுகிறேன்னு சொன்னாரே, அந்த விவேகானந்தர் தான் அந்த தேரோட்டியாக வர வேண்டும் என்று ஆசைப்பட்டவன். அப்படித்தான் வந்தார் அவர். அவருக்கும் தமிழ்நாட்டுக்கும் என்ன தொடர்பு அப்படின்னா, இப்போதான் நான் தமிழ்நாட்டுக்கு வரேன். 1892 தமிழ்நாட்டுக்கு வரார் விவேகானந்தர். தமிழ்நாட்டுக்கு வந்து இந்த கன்னியாகுமரி பாறையில் அமர்ந்து 3 நாட்கள் தவம் இருக்கிறார். டிசம்பர் 24, 25, 26 3 நாட்கள். 1892 மறக்க முடியாத நாள். அதே நாள் தான் திரும்பவும் வந்துச்சுன்னு சில பேர் பேசிக்கிட்டாங்க. ஆனால் அந்த நாளுக்குள்ளே நான் போக விரும்பலை. ஏன்னா திரும்பவும் அதே மாதிரி 3 நாட்கள் தவமெல்லாம் இருந்த வரலாறெல்லாம் இப்போ வரப்போகிறது. இனி வர காலத்தில் அது வரலாறாக மாறும்.
அப்ப அங்க தவம் இருந்தவர் தான் விவேகானந்தர். என்ன சந்தோஷம் பாருங்க, அங்க தவம் இருந்தார். தவம் இருந்து முடிச்சுட்டு இப்ப மாதிரி ப்ரொடெக்ஷன் கிடையாது, மீடியோஸ் கிடையாது, காவல்துறையின் கிடையாது, மருத்துவம் கிடையாது. அங்க மருத்துவர்கள்லாம் இருந்தாங்க இந்த முறை தவம் இருக்கும்போது. அப்படி எதுவுமே இல்லாமல் தானே நீச்சல் அடிச்சு போய் அந்த விவேகானந்தர் ராக்ல, அது ஒரு பாறையா இருந்தது அப்ப, வெறும் பாறை, இப்பதான் அது விவேகானந்தர் ராக்கு. அதுல போய் உட்கார்ந்து தவம் செய்து 3 நாள் யாருமே இல்லாத தனிமையில் தவம் செய்து விட்டு அந்த இளைஞன் 30 வயசு, அப்ப 29 வயசு வந்தார். வந்துட்டு நேரா ராமநாதபுரத்துக்கு வந்தார். ராமநாதபுரத்துல பாஸ்கர சேதுபதி என்பவர் தான் மன்னர். அவர்கிட்ட, ஏன்னா அவர் மிகச்சிறந்த ஆன்மீகவாதி, சரி அவரை போய் பார்த்துட்டு போகலாம், ஒரு மரியாதை நிமித்தமான சந்திப்புன்னு போனாரு. அங்கே தான் அவருக்கு திருப்பம் கிடைத்தது விவேகானந்தருக்கு. போன உடனே அப்பதான் அவருக்கு சிகாகோவில் இருந்து அழைப்பு வந்திருந்தது. அமெரிக்காவில் நடக்கக்கூடிய சர்வ சமய மாநாட்டிற்கு நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்று அழைப்பு வந்திருந்தது. அவர் என்ன நினைக்கிறாரு, நம்மை விட விவேகானந்தர் ஆன்மீகத்தில் மிக அதிகமாக சிந்திக்கக்கூடியவர், நாம் போறதை விட இவர் போனா அந்த மாநாட்டுக்கு இன்னும் பயனுடையதாக இருக்கும், இந்தியாவுடைய பெருமை அவர் நிலைநாட்டுவார்னு நினைச்சாரு. கேட்டாரு, நீங்க போறீங்களா? விவேகானந்தர் பதில் சொல்லல. அப்ப நான் யோசிச்சு சொல்றேன்ட்டு போயிட்டாரு. ஆனால் சென்னைக்கு வந்த பிறகு யோசித்து நான் போகிறேன்னு சொன்னாரு. அவர் சிகாகோ, விவேகானந்தருடைய சிகாகோ மாநாடு மிக பெருமை வாய்ந்தது. நான் இப்ப கேள்வியெல்லாம் 2-3 கேட்க போறேன் உங்ககிட்ட. அந்த பெருமை வாய்ந்த மாநாட்டுக்கு அவரை அனுப்பி வைத்தது தமிழ்நாடு தான். தமிழ்நாடுல ராமநாதபுரத்தில் இருந்த பாஸ்கர சேதுபதி அவர்கள் தான் முழு செலவையும் ஏற்றுக்கொண்டு அனுப்பி வைத்தார். அந்த பெருமை நமக்கு தானே. இப்ப விவேகானந்தரை உலகம் அறிந்தவராக மாற்றிய பெருமை தமிழ்நாட்டுக்கு உண்டு. இப்ப அங்க போயிட்டாரு. அங்க என்ன சிறப்பு சிகாகோ மாநாட்டுல, யாராவது சொல்ல முடியுமா? சிகாகோ மாநாட்டினுடைய சிறப்பு ஆசிரியர்களுக்கு இல்லை இந்த கேள்வி, மாணவர்களுக்கானது. அதுவும் துறை தலைவருக்கு கண்டிப்பாக இல்லை. அவங்க டக்கு டக்குன்னு பதில் சொல்லிட்டு உட்காந்துருக்காங்க. நான் வேற கஷ்டப்பட்டு ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்தா, இவங்க சும்மா போற போக்கில் பதில் சொல்றாங்க உங்க துறை தலைவர். என்ன சிறப்பு சிகாகோ மாநாட்டில் விவேகானந்தர் சென்று கலந்து கொண்டு அவர் உரையாற்றிய முதல் சிகாகோ மாநாட்டின் சிறப்பு என்ன சொல்லட்டுமா? நானே சொல்லிட்டுமா? முதல்ல போய் இதுதான் உலகம் அறிந்தது, எல்லோரும் சொல்லக்கூடியது. அது உங்க மேடம் வந்து உடனே சொல்லிட்டாங்க, பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் ஆஃப் அமெரிக்கான்னு கூப்பிட்டாரு முதல் எடுத்த உடனே. அது வரைக்கும் அங்க இருந்தவங்களா லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் அப்படின்னு சொல்லி கொண்டு இருந்த போது, முதல்ல அங்கு இருந்தவர்களை சகோதர சகோதரிகளே என்று தாயன்போடு சகோதர அன்போடு அழைத்தவர் விவேகானந்தர். அது பெருமை, அது எல்லோருக்கும் தெரியும். ஆனா எனக்கு பிடித்தது என்ன தெரியுமா? அந்த நாள் வந்து வரலாற்று பதிவு, இந்தியாவை உலகத்திற்கு அறிமுகம் செய்த நாள் அது. இந்து மதம் என்று நாம் சொல்லக்கூடிய இந்த மதத்தை, இந்த சிறப்பான மதத்தை அறிமுகம் செய்த நாள் 1893 செப்டம்பர் 11. அவர் என்ன தெரியுமா, தன்னை அவர்களை அறிமுகம் செய்யும் போது சொன்னார் அமெரிக்க சகோதர சகோதரிகளே என்று. தன்னை அறிமுகம் செய்து கொள்ளும் போது ஒரு வார்த்தையை சொல்றாரு பாருங்க, அதுதான் நமக்கான வார்த்தை, நாம எப்போதும் நினைத்து பார்க்க வேண்டிய வார்த்தை, இந்த இளைய சமுதாயம் இனிவரும் காலத்தில் கையில எடுத்துக்கொள்ள வேண்டிய வார்த்தை. அவர் சொல்றாரு, பிற சமய கொள்கைகளை வெறுக்காமல் மதித்தல். கொஞ்சம் மனப்பாடம் கூட பண்ணிக்கலாம், இதெல்லாம் தப்பே கிடையாது. ஏன்னா நம்ம இந்து மதத்துடைய பெருமை இதுதான். பிற சமய கொள்கைகளை வெறுக்காமல் மதித்தல், அவற்றை எந்த எதிர்ப்பும் இன்றி ஏற்றுக்கொள்ளுதல் ஆகிய இரு கொள்கைகளை உலகத்திற்கு புகட்டிய மதத்திற்கு சொந்தக்காரன் நான். என்ன சொன்னாரு? பிற சமய கொள்கைகளை வெறுக்காமல் மதித்தல், அவற்றை எந்த எதிர்ப்புமின்றி ஏற்றுக்கொள்ளுதல் என்ற 2 கொள்கைகளை உலகத்திற்கு எடுத்து கூறிய மதத்திற்கு சொந்தக்காரன் நான் என்பதில் பெருமை கொள்கிறேன். அங்க போய் அமெரிக்கால இருந்த ஆயிரக்கணக்கான மதங்கள், அங்க கிட்டத்தட்ட 100 மதத்துக்காரர்கள் பேசிக் கொண்டிருந்தார்கள், அங்கு அறிமுகப்படுத்தி கொண்டார். அதுதான் பெருமை. பெருமை மட்டுமல்ல, அதை சொல்லும் போது அவருடைய வயது 30 வயசு, 39 வயசு தான் வாழ்ந்தார். அதன் பிறகு 9 ஆண்டுகள் தான் அவர் வாழ்ந்தது. அந்த 30 வயசுல இந்தியாவுடைய பெருமையை உலகெங்கும் கொண்டு போய் சேர்த்தவர் விவேகானந்தர். குறிப்பாக இளைய சமுதாயத்துக்காக அதிகமாக பேசியவர். பேசினது மட்டும் இல்ல, செயல். ராமகிருஷ்ண மிஷன் மடம் இருக்கு தெரியுமா? சென்னையில, மயிலாப்பூர்ல, வேற எங்கெல்லாம் இருக்கு? வேற எங்கெல்லாம் ராமகிருஷ்ண மடம் இருக்கிறது? சென்னை மட்டுமல்ல, தமிழ்நாடு மட்டுமல்ல, உலகெங்கிலும் ஆயிரக்கணக்கான ராமகிருஷ்ண மடத்தை ஏற்பாடு செய்த ராமகிருஷ்ண மிஷன் என்று சொல்லக்கூடிய
அந்த மிஷனை ஏற்பாடு செய்து அதில் கல்வி தொண்டினை தொடர்ந்து செய்தவர் விவேகானந்தர். எனக்கு மிகப்பெரிய வருத்தம் உண்டு. என்ன வருத்தம் தெரியுமா? அதே போன்றது தொண்டினை செய்தவர் தமிழ்நாட்டிலையும் ஒருத்தர் இருக்கிறார். விவேகானந்தரை போலவே சாதி இல்லை, மதம் இல்லை, இந்து மதம் என்பது எல்லா மதத்தையும் ஏற்றுக்கொள்ளக்கூடியது என்று சொன்ன ஒருத்தர் தமிழ்நாட்டில் ரொம்ப முக்கியமானவர். சாதியிலே, மதங்களிலே, சமய நெறிகளிலே, சாத்திர சந்தடிகளிலே, கோத்திர சண்டையிலே, ஆதியிலே அபிமானித்து இருந்து வீணே அலைகின்றீர் அப்படின்னு சொல்லி திட்டினவர் ஒருத்தர் இருந்தார். யார் அவரு? வள்ளலார் என்று சொல்லக்கூடிய ராமலிங்க அடிகள். இந்த தமிழ் மண்ணில் சாதியையும் சமயத்தையும் முதல்ல நாமெல்லாம் நினைச்சிட்டு இருக்கிறோம் பெரியார் தான் சாதியையும் சமயத்தையும் எதிர்த்து பேசினார் என்று இங்க பொது கருத்து தமிழகத்துல. ஆனால் பெரியாருக்கு முன்பாக தோன்றியவர் வள்ளலார். வள்ளலார் தான் முதல்ல சன்மார்க்க சங்கம், சுத்த சமரச சன்மார்க்க சங்கம் என்ற ஒரு சங்கத்தை ஏற்படுத்துறாரு. அதன் மூலமாக சாதி மத வேற்றுமை இல்லாமல் எல்லோரும் ஒரே சமயமாக பழக வேண்டும் என்பதை சொன்னவர், ஒரு மார்க்கத்தை சொன்னவர், ஒரு மார்க்கத்தை ஏற்படுத்தியவர் வள்ளல் பெருமானார். வள்ளலார்னு சொன்னா இன்னொரு முக்கியமான விஷயம் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரும். எது தவம் என்பதற்காக பேசுறேன். வள்ளலார்னு சொன்னா இன்னொரு முக்கியமான விஷயம், ஒண்ணு சாதி சமயம் இல்லை என்று, ஆண் பெண் சாதி சமயம் நிற வேறுபாடு எதுவுமே இருக்கக்கூடாது என்று போராடியவர் வள்ளலார். அதற்கு அடுத்ததாக பசி என்பதுதான் நமக்கு எல்லோருக்கும் இருக்கக்கூடிய பெரும் நோய். பசி நோய் வந்துட்டா எப்ப போகும்? சாப்பிட்டா போகும். எப்ப வந்துச்சு அது நமக்கு? பசி நோய் எப்போது வந்தது? எனிபடி? எப்ப பசிங்கிற நோயை நீங்கள் எப்போது உணர்ந்தீர்கள்? எப்ப வந்துச்சு உங்களுக்கு? எஸ், தாயின், யாரோ ஒருத்தங்க அங்க அழகா சொன்னாங்க, தாயின் கருவறையில் இருக்கும் போது தோன்றுவது பசி, கடைசியா கல்லறையில் அல்லது எருவில் நமக்கு எருவிடும் போது நம்மை விட்டு அகழுவது பசி. அதனாலதான் அதுக்கு ஒரு பேர் வச்சோம். தமிழை பேர் வைக்கிறதுலாம் கில்லாடி, சோறு தான் வைக்க மாட்டான். சோறு வைக்கலனாலும் அழகா பேர் வைப்பாங்க. அதுக்கு பேர் வச்சான் பாருங்க, தமிழன் பசிப்பினின்னு பேர் வச்சான். என்னது? பிணி. ஏன் அதுக்கு பிணின்னு பேர் வச்சான்? மற்ற நோயெல்லாம் கெஸ்ட் மாதிரி. தலைவலி 2-3 மணி நேரம் வந்து ஒரு காஃபி குடிச்சிட்டு போயிடுவார் அவர். வயிற்று வலி ஒரு 2-3 மணி நேரம், ஒரு சின்னதாக ஏதாவது சுக்குக்கு ஏதாவது சாப்பிட்டோம்னா வெந்தயம் சாப்பிட்டா போயிடுவார். அதுக்கப்புறம் வர்றவர் காய்ச்சல், அவர் 3 நாள் இருப்பார். 3 நாள் ஒரு 2-3 நாள் நம்மளுடைய கை சாதத்தை எல்லாம் சாப்பிட்டுட்டு தான் போவார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மற்ற நோய்கள்லாம் ஃப்ளூன்னு வந்துச்சுன்னா 1 வாரம் இருக்கும், டைஃபாய்டு வந்தால் 10 நாள் இருக்கும், கொரோனா வந்து அதிகபட்சமாக 3 ஆண்டுகள். 3 ஆண்டுகள் கஷ்டப்பட்டோமா? அது கூட 15 நாள் தான் நமக்கு இருக்கும். நம்ம நாட்டில் 3 ஆண்டுகள் இருந்தது. அப்போ இந்த நோய்கள் எல்லாம் என்ன, மற்ற நோய்கள்லாம் கெஸ்ட் மாதிரி வருவாங்க போவாங்க வருவாங்க போவாங்க. ஆனால் இந்த பசி என்ற நோய்க்காரர் மட்டும் ஸ்டில் அப்படியே தங்கிடுவார். எப்போ? ஆரம்பத்தில் கருவில் இருந்து நம்ம வயிற்றுக்குள்ள அப்படியே தங்கியவர் போகின்ற வரைக்கும் நம்ம கூடவே இருப்பார். பிணித்து கொண்டு, தமிழ் சொல் பாருங்க, பிணைத்தல் அப்படின்னா பிணித்து பிடிச்சு கொள்வது, பிடித்து கொள்வது. பிணித்து கொண்டு கடைசி வரை நம் உடலை பிணித்து கொண்டு இருப்பது பசி. அதனால அதுக்கு பசிப்பிணின்னு நோய் பேர் வச்சோம். அழகான பேரா இல்லையா? எஸ் இல்ல, பசங்க கவனிக்கல. என்ன பேர் வச்சாங்க? பசிப்பிணி. யார் சொன்னீங்க? போகும்போது நல்லா கவனிச்ச, நல்லா பதில் சொன்ன ஒருத்தருக்கு நான் ஒரு பரிசு கொடுப்பேன். அதே மாதிரி சரியா கேட்கல, சொல்லுவதை சரியாக சொல்ல வேண்டும். அப்ப நம்ம இப்ப தவத்துக்குள்ள போயிட்டே இருக்கிறோமா? அப்ப அவர் செய்த இன்னொரு செயல் என்னன்னு கேட்டேன். அந்த பசி நோய்க்காக ஒரு அடுப்பை பத்த வச்சாரு வடலூர்ல. இதெல்லாம் நீங்க 6ஆம் கிளாஸ் 7ஆம் கிளாஸ்ல படிச்சிருப்பீங்க. வள்ளலார் என்பவர் பசிப்பிணியை போக்குவதற்காக அங்க ஒரு அடுப்பை பத்த வச்சு எல்லோருக்கும் சோறு கொடுத்தாரு என்பதுதான். யாருமே இங்க பாருங்க ஒரு வித்தியாசம், குடும்பத்தில் இருக்கிறவங்க தான் துறவிகளுக்கு சோறு கொடுப்பாங்க. ஆனால் இதுக்கு துறவி எல்லோருக்கும் சோறு கொடுத்தார் என்பதுதான் வள்ளலாருடைய வரலாறு. இப்போ இவர் எல்லாருக்கும் பசியை போக்குவதற்காக ஒரு அடுப்பை மூட்டி வச்சாரு. அந்த அடுப்பு மூட்டி வைத்து 157 ஆண்டுகள் ஆச்சு. போன வாரம் நான் போயிட்டு வந்தேன். அந்த அடுப்பை அணைய விடாமல் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அதுதான் ரொம்ப முக்கியமானது. அன்று ஏற்றிய அடுப்பு இன்று வரை ஏழைகளின் பசியை அணைத்து கொண்டு இருக்கிறது. ஏற்றிய அடுப்பு, மூட்டிய அடுப்பு பசிப்பிணியை அணைத்து கொண்டு இருக்கிறது என்பதுதான் வள்ளலாருடைய வரலாறு. இப்ப எனக்கு என்ன வருத்தம்னு சொன்னல, விவேகானந்தர் மாதிரியான ஒரு சீடர்
வள்ளலாருக்கு இல்லை, அமையல. அமைந்திருந்தால் உலகெங்கும் போய் சேர்ந்திருக்கும் இந்த சன்மார்க்க சங்கம். வள்ளலார் உலகெங்கும் கொண்டு போய் வள்ளலாரை சேர்த்திருப்பார்கள். இப்ப ராமகிருஷ்ணர் உலகெங்கும் சேர்ந்ததை போல வள்ளலார் சேராததற்கு காரணம் அவருக்கு சரியான சீடர்கள் அமையவில்லை என்பதுதான் எனக்கு மிகப்பெரிய வருத்தம். அது ஏன்னா அப்படியான ஒரு பாஸ்போர்ட்டோட வள்ளலார் வந்துட்டாரு, மிகச்சிறந்த பாஸ்போர்ட்டோடு வரலன்னு நினைக்கிறேன். மௌனமே ஆதியாம். கவிக்கோ அழக ஒரு கவிதை சொல்லுவார். கவிக்கோ அப்துல் ரஹ்மான் தெரியும்ல, சரி, அவர் வந்து அற்புதமா ஒரு கவிதை சொல்லுவார். மௌனமே ஆதியாம், மௌனமே அந்தமாம், மௌனமே இறைமையாம், மௌனமே பரவசம் பாரு. மௌனமா இருக்கிறது தான் மனசுக்கு பரவசம், பேசிக்கிட்டே இருக்கிறது பரவசம் இல்லைங்கிறாரு. மௌனமே பரவசம். கடைசியில சொல்றாரு, அது ஒரு பெரிய நீண்ட கவிதை. மௌனமே பெரும் தவம், மௌனமே பெரும் தவம், மௌனமே பெரும் வரம். நமக்கு மௌனமா இருப்பதற்கு மட்டும் வாய்த்து விட்டால் அதை விட மிகப்பெரிய தவமும் இல்லை, அதை விட மிகப்பெரிய வரமும் இல்லை. பேச வேண்டிய நேரத்துல பேசணும், மௌனமா இருக்க வேண்டிய நேரத்துல மௌனமாக இருக்கணும். நம்ம நண்பர், என்னுடைய நண்பர் ஒருத்தர், உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அநேகமா, எழுத்தாளர் திருப்பூர் கிருஷ்ணன்னு சொல்லுவாங்க. அமுத சுரபி என்ற மாதலுடைய ஆசிரியர், மிகச்சிறந்த எழுத்தாளர், பேச்சாளர், கவிஞர். அவர் அவ்வளோ செய்துட்டே இருப்பார் மேடைகள், பல டிவியில் வந்து பல நிகழ்ச்சிகளில் பேசி கொண்டிருப்பார். காலையில் 8 மணிக்கு ஒரு முறை அவருக்கு ஃபோன் பண்ணுறேன், உடனே மெசேஜ் வருது, நான் வந்து மௌன விரதத்தில் இருக்கிறேன், 10 மணிக்கு மேலே அழைக்கிறேன். மெசேஜ் அவர் அது டெம்ப்ளேட்டாக போட்டு வச்சிருப்பார்னு நினைக்கிறேன். குறுந்தகவல் வந்தது. நான் உடனே ஆச்சரியப்பட்டு கேட்குறேன், அவரை எப்படி உங்களால் இருக்க முடியுதுன்னு ஆச்சரியப்பட்டு கேட்குறேன். ஏன்னா இவ்வளவு பணிகளை வைத்து கொண்டிருப்பவர் 8 மணிலேருந்து 6 மணிலேருந்து 10 மணி வரை மௌன விரதம் இருக்க முடியாது. நான் அவர் சொன்னார், முடியுதே, அதனால தான் இவ்வளவு செய்ய முடியுது என்று சொன்னார். பாரதி கூட வருத்தப்படுவான். நம்ம பாரதி ரொம்ப நாள் வந்து பேசல. செல்லம்மா பாரதி பேசுறாரேன்னு திட்டிக் கொண்டு இருந்த செல்லம்மா ஒரு முறை அவருடைய உறவுக்கார்கிட்ட சொல்றாங்க, எப்ப பார்த்தாலும் பொல 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 பொலன்னு பேசிக்கிட்டே இருப்பார் பாரதி கணவர். ஆனா இப்ப எவன் சொல்லி கொடுத்தானே தெரியல, அந்த அம்மாவுடைய பாஷை இது, எவன் சொல்லி கொடுத்தானே தெரியல, பேசவே மாட்டாங்க. எதுக்கு எடுத்தாலும் சாடையை காமிச்சிட்டு உட்காந்துருக்காரு. என்ன ஆச்சுன்னே தெரியல. பைத்தியம் கீத்தியம் பிடிச்சிருச்சு. ஏற்கனவே பைத்தியம் தான் பாரதி. கவிஞர்கள் என்பவர்களே பைத்தியக்காரர்கள் தான். கவிஞனெல்லாம் இந்த ஊர்ல யாருமே மரியாதையா பார்க்க மாட்டாங்க. குறிப்பாக எழுத்தாளர்களை மரியாதையாக யாருமே பார்க்க மாட்டாங்க. எழுத்தாளனா, சாப்பாட்டுக்கு என்ன பண்றீங்க என்று கேட்கக்கூடிய நிலையில் தான் எழுத்தாளர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த பாரதியை பார்த்து செல்லமாவே சொல்றா, ஏதோ பைத்தியக்காரன் மாதிரி அவர் பாட்டி பேசிக்கிட்டே இருப்பார் முன்னாடிலாம், இப்ப பைத்தியக்காரன் மாதிரி அமைதியா இருக்கிறார். இப்ப பாரதி சொன்னாராமா, உனக்கு காசு வருதுல்ல, நான் அமைதியாக இருப்பதனால தான் இத்தனை எழுதுகிறேன். பாரதி சொன்ன வார்த்தை தவம், இதுதான் தவம். நான் அமைதியாக இருப்பதனால தான் இவ்வளவு எழுதுகிறேன். அதனாலதான் உனக்கு சுதேசமித்திரன் மாசம் மாசம் பணம் கொடுக்குறாருல்ல. இன்னும் ஒண்ணு, நான் ஓம் என்ற சொல்லை போல நம்ம இந்து மதத்தினுடைய முக்கியமான உச்சாடன சொல் ஓம். அந்த ஓம் என்ற சொல்லை உச்சரித்தால் அதை விட தவம் வேறு ஒண்ணுமே இல்லை. மூச்சு பயிற்சி அதுதான். நீங்க ஓம்னு அடி வயிற்றுல இருந்து அந்த ஓம்காரத்தை உச்சரிக்கும் போது அதுதான் ஆகச்சிறந்த மூச்சு பயிற்சி. அதை பாரதி சொல்றாரு, ஓம் போன்றதொரு இன்னொரு சொல்லை நான் தேடிக்கொண்டிருக்கிறேன், அதற்காக தவம் இருக்கிறேன், அதற்காக நான் மௌன விரதம் இருக்கிறேன்னு பாரதி சொல்லியிருக்கிறாரு. இப்ப பாரதி வந்து வருத்தப்பட்டார் அப்படியான சொல்ல முடியலங்கிறதுக்காக. ஆனா நம்ம நாட்டுல தவம் தவம்னு கொஞ்ச நேரம் நம்ம வந்து அமைதியா இருப்பதற்கு எது தவம்னு கேட்டா, நம்ம ஊர்ல மெடிடேஷன் நிலையங்கள் அதிகமா இருக்கு. எல்லா இடத்துலயும் நீங்க பாத்தீங்கன்னா மெடிடேஷன் தான். அதுவும் எப்படி, அவங்க அதுக்கு வித்தியாசமான சூப்பர் பிரெயின் யோகாம்பாங்க. அங்கே போய் பார்த்தா நம்ம ஊர் தோப்பு கர்ணத்தை கூட சொல்லுவாங்க. நீங்கள் இடது காதை வலது கையால் பிடித்து கொள்ளவும், வலது காதை இடது கையால் பிடித்து கொள்ளவும், அப்படியே நேராக அமர்ந்து 50 முறை எழுந்திருக்கவும். இது என்ன பேர்? இதுக்கு சூப்பர் பிரெயின் யோகா. எங்கள் ஊரில் இதை 50,000 வருஷத்துக்கு முன்னாடியே தோப்பு கர்ணம் போட்டாங்க. ஸ்கூல்லலாம் ஒரு காலத்தில் பேசுகிற மாணவர்களே, எந்துடா ஒரு 10 தோப்பு கர்ணம் போடுறா என்று சொல்வது தான் அப்பெல்லாம் வந்து பனிஷ்மெண்ட்டாக இருந்தது, தண்டனையாக இருந்தது. ஆனால் இப்போ அது யோகா. அதுக்கு காசை கொடுத்து போய் டீச்சர் சொன்னால் ஒத்துக்க மாட்டாங்க, காசு கொடுத்து போய் 50 தோப்பு கர்ணம் போடக்கூடிய நிலைமையில் இந்த உலகம் மாறி இருக்கிறது. புத்தர் தான் தவம், அற்புதமான தவம் செய்தார். இந்த தவத்தை பற்றி பேசும்போது புத்தரை பற்றி பேசலைன்னா அந்த தலைப்புக்கான உரையாகவே அது இருக்காது என்பதனால நான் சொல்கிறேன். உங்க எல்லாருக்குமே தெரியும், புத்தர் வந்து அரச குடும்பத்தில் பிறந்தவர். ராஜா இளவரசன் 16 வயசுல கல்யாணம் ஆயிடுச்சு. இளவரசன் 16 வயதுல அவருக்கு திருமணம் ஆகிறது. அவருடைய மனைவி யசோதரா. 17-18 வயசுல அவருக்கு குழந்தை பிறந்தாச்சு.
நீங்கள்லாம் படிக்கிற வயசில் புத்தருக்கு குழந்தை பிறந்தாச்சு. அந்த குழந்தை பேர் ராகுலன். குழந்தையோடவும் மனைவியோடும் மிக இன்பமாக வாழ்ந்தவர் புத்தர். ரொம்ப சந்தோஷமாக 29 வயது வரை மனைவியோடு வாழ்ந்தவர் புத்தர். 29 வயது வரைக்கும் வாழ்ந்தவருக்கு என்ன சன்னியாசம் வேண்டி கிடக்கு, என்ன துறவு வேண்டி கிடக்கு? குழந்தையை விட்டுட்டு மனைவியை விட்டுட்டு ஏதோ ஒரு காரணம் அவரிடம் இருக்கு. அவர் கிளம்பி போயிட்டாரு. ஆனால் அதற்கான சொன்ன காரணங்கள் எல்லாம் ரொம்ப அல்பமாக இருக்கும். அது சரியான காரணமாக இல்லைன்னு அம்பேத்கர் எழுதுவார். அவர் என்ன காரணத்துக்காக போனார்னா, ஒரு நாள் ஒரு பிணத்தை பார்த்தார். ஒரே நாளில் ஒரு பிணத்தை, ஒரு நோயாளியை, ஒரு பிச்சைக்காரனை பார்த்தார். இதை பார்த்த உடனே அவருடைய மனசு மாறி போச்சு. யோசிச்சு பாருங்க, ஒரு இளவரசர், ஒரு அரசர் அவருடைய அரண்மனையிலேயே கூட ஒரு நோயாளியை பார்க்காம இருந்திருப்பாரா, ஒரு பிச்சைக்காரரை பார்க்காமல் இருந்திருப்பாரா, இல்லை ஒரு பிணத்தை பார்க்காம இருந்திருப்பாரா? எத்தனையோ பேர் அரண்மனையில் இருந்திருப்பார்கள். ஆனால் இது ஒரு காரணமான நமக்கு இதுவரைக்கும் கேள்விக்குறியா இருக்கு. அதை பார்த்தனால தான் அவர் துறவு போனார் என்பது பொது புத்தியில் சொல்லுவது. ஆனால் அவர் துறவு போனதற்கு ஒரு காரணம் என்னன்னா, நீர் பிரச்சனை தான் என்று அம்பேத்கர் எழுதுகிறார். நீர் பங்கீடு பற்றியான பெரிய மீட்டிங்லாம் நடந்தது. அதில் சரியாக ஒப்பிட்டு போக முடியல. அதை பற்றியான இப்போ பேசுகிற நேரம் இல்லை எனக்கு. ஆனால் அதுதான் காரணம். இப்போ அவருடைய தவத்தை பற்றி புத்தர் சொல்லுவதை நாம் இங்கே பதிவு செய்ய வேண்டும். இந்த குழந்தைகளுக்கு புத்தர் தவம் என்றால் என்னன்னு சொன்னார். அவர் போய் தவம் இருக்கலான்னு முடிவு பண்ணி 29 வயதில் வெளியேறிட்டார். வெளியேறிட்டு கயாவுக்கு போகிறாரு. புத்த கயான்னு நம்ம சொல்லுவோம் இப்போதும். கயாவுக்கு போகிறாரு. அங்கே போய் நிரஞ்சரான்னு ஒரு ஆறு ஓடிக்கொண்டு இருக்கிறது. அந்த ஆறை பார்க்குறாரு. சலசலத்து ஓடக்கூடிய ஆறு, ரொம்ப அழகாக இருக்குது அந்த இடம். இங்கே இருந்தால் பசிக்கு தண்ணியை குடிச்சிட்டு சாப்பிடாம தவம் இருக்கலான்னு போகிறாரு. அங்கே போனவர் என்ன செய்கிறாரு, ஒவ்வொரு நாளுமே அவர் உண்ட உணவு தண்ணி தான் குடிச்சிருக்கிறாரு. கூடவே ஒரு பிடி கீரை அல்லது ஒரு பிடி அவரை அல்லது ஒரு பிடி பட்டாணி, இவ்வளோ மட்டுமே சாப்பிட்டுட்டு தவம் இருந்தார். தவம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4-5 மாதங்கள் இருந்திருப்பார்னு நினைக்கிறேன். உடம்புல ஒன்றுமே இல்லை, நலிந்து போயிட்டார். அவரே சொல்கிறார் தன்னுடைய சீடர்களிடம், அப்படிலாம் இருந்தால் தவம் செய்ய முடியாதுடா என்று சீடர்களிடம் அவரே சொல்கிறாரு. நலிந்து போன அந்த உடல் உறுப்பை பற்றி அவரே சொல்கிறாரு, நான் நலிஞ்சு போயிட்டேன். என்னுடைய எலும்புகள், இந்த ஜாயிண்ட் எலும்புலாம் இருக்குல்ல, அதெல்லாம் ரொம்ப விட்டு போயிடுச்சு. பின்னாடி பட்டக்ஸ்னு சொல்லுவாங்களே, பின்னாடி இருக்கக்கூடிய எலும்புகள் இந்த எருமையுடைய குளம்படி கால் குளம்பு போல இருந்தது, சிறுத்து இருந்தது. முதுகு எலும்பு துருத்தி கொண்டு வெளியில் நின்றது அப்படின்னு சொல்லிட்டு விழா எலும்பை பற்றி ஒன்று சொல்கிறார் பாருங்க. விழா எலும்பு எப்படி இருந்ததுன்னா, சிதிலம் அடைந்த கூரை வீடு. நீங்க கூரை வீடுலாம் இந்த மாணவர்கள் பார்த்திருக்கிறார்களா என்று தெரியல. கூரை வீடு பார்த்திருக்கீங்களா? வெறும் கூரை வீடு அப்படியா? சூப்பர்மா. விரைவில் நீ பெரிய ஓட்டு வீட்டு பங்களா வீட்டுக்கு போகணும்னு நான் மனசார வாழ்த்துகிறேன். இப்போது நீ படிச்சு முடிச்ச உடனே அதெல்லாம் ஈஸியா கை வரும் உன்னுடைய தவத்திற்காக. சரியா? வாழ்த்துக்கள். இப்ப கூரை வீட்டில், அதுவும் சிதிலம் அடைந்த கூரை வீட்டில் தொங்கிக் கொண்டு இருக்கின்ற மூங்கிலை போல என் விழா எலும்புகள் தொங்கிக் கொண்டு இருந்ததுன்னு எழுதுறாரு. சொல்லிட்டு இந்த மாதிரி எல்லாம் இருந்தா தவம் செய்ய முடியாது, ஞானம் பெற முடியாது, தன்னுடைய சீடர்களுக்கு சொன்ன வார்த்தை. இப்ப நமக்கு இன்னொரு விஷயம் புரியுது. கண்ணு மூடிட்டு உட்கார்ந்தா தவம் இல்லை, பசியோட உட்கார்ந்தாலும் அதுக்கு பேரு தவம் இல்லை. அவர் சொல்றாரு, நல்ல அரிசி சோறு சாப்பிடணும்னு நினைச்சேன், புத்தருடைய வார்த்தை. அதனால நான் என் உடலுக்கு தேவையான உணவை உண்ட பிறகு தவம் செய்தேன், அதன் பிறகு ஞானம் பெற்றேன். எத்தனை வருஷம், எத்தனை ஆண்டுகள் தவம் செய்தார்? சற்றேறக்குறைய 8 ஆண்டுகள் தவம் செய்து ஞானத்தை பெற்றவர் புத்தர். அதனால தான் ஒரு அற்புதமான புத்த மதம் என்ற ஒரு மதத்தையும், புத்த மதத்தின் குரு என்ற புத்தரையும் நாம் இந்த புண்ணிய பூமியாகிய இந்தியா பெற்றது. இது அவர் செய்த தவமா? நாமெல்லாம் செய்த தவம், புத்தர் செய்த தவம் அல்ல. புத்தரை பற்றி பேசுவதற்கும், புத்தர் வாழ்ந்த மண்ணில் வாழ்வதற்கும் நாம் செய்த தவம் தான் புத்தர் நமக்கு கிடைத்ததுன்னு நான் நினைக்கிறேன். இங்கிவனை யான் பெறவே என்ன தவம் செய்து விட்டேன்னு பாரதி பாடுவான். அதுபோல இங்கு புத்தரை பெறுவதற்கு நாம் செய்த தவம் தான் பெரும் தவம் என்று நான் நினைக்கிறேன். இப்போ இப்படிலாம் நம்ம பழைய ஆளுங்களை சொல்லிட்டே வரும்போது, இப்போது தவம் செய்பவர்கள் இருக்கிறாங்களா இல்லையா? இப்போது இருப்பவர்களை ஒரு 2-3 பேரை உங்களுக்கு நான் அடையாளப்படுத்திட்டு என் உரையை நான் முடித்துக் கொள்கிறேன்னு சொன்ன உடனே சந்தோஷமா இருப்பீங்கிறதுனால இப்போதே நான் அதை சொல்றேன். ஒரு 2-3 பேரை நான் உங்களுக்கு அடையாளப்படுத்துறேன். தவம்னு சொன்ன இன்னும் 2-3 பேர் இல்லை, இன்னும் 2-3 பேர், முடிஞ்சா 5-6 பேர், இல்லை உங்களுக்கு நேரம் வாய்த்தால் 10 பேர் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். நான் ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறேன். இந்த புத்தகத்தை உங்களுக்கு காட்டுவதற்காக நான் உங்கள் துறை தலைவரிடம் கொடுக்காமல் கொண்டு வந்தேன். அப்பவே கொடுக்கணும்னு நினைச்சேன். இதில் 30 பேர் இது போல சாதனை வீரர்களை பற்றி எழுதியிருக்கிறேன். அவங்களாம் எந்த வசதியும் கிடையாது. யாரோ ஒரு தம்பி சொன்னார்ல, நான் கூரை வீட்டில் தான் இருக்கிறேன்னு. கூரை வீடு கூட இல்லை, செருப்பு தைப்பவருடைய மகன்,
செருப்பை தைச்சிட்டு அப்பாவோட உட்காந்து செருப்பை தைத்து கொடுத்து விட்டு அவன் படிக்கிறதுக்கு போனான் பள்ளிக்கூடத்துக்கு. அவன் தான் ஒரு நாட்டினுடைய பிரதம மந்திரியாக வந்தான். யாரு? மேடம் தான். டக்கு 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 டக்குன்னு. யார் அது? அங்கிருந்து ஒரு பதில் வரணும்னு எதிர்பார்க்கிறேன். ஆப்ரஹாம் லிங்கன். அமெரிக்காவின் ஆற்றல் மிகுந்த ஜனாதிபதின்னு சொல்லுவார் அவங்கள. ஏன்னா அவர்கிட்ட கேட்குறாங்க, குழந்தை பருவத்தில் இருக்கும்போது சர்ச்சில் போய் உட்காந்துருக்கிறாரு, யார் சொர்க்கத்துக்கு போகணும் யார் நரகத்துக்கு போகணும்னு பேசுகிறாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, எனக்கு சொர்க்கமும் வேண்டாம் நரகமும் வேண்டாம், நான் இப்போ நேராக பாராளுமன்றத்துக்கு தான் போக வேண்டும். எல்லாம் திட்டுறாரு அந்த ஃபாதர். என்னடா இந்த வயசுலேயே இவ்வளோ பேராசை உனக்கு? பாராளுமன்றம்னா என்னன்னு தெரியுமாடா உனக்கு? உடனே அவன் பதில் சொல்லுகின்றான். அந்த ஆப்ரஹாம் லிங்கன் சொன்னார், பாராளுமன்றம்னா என்னன்னு தெரியும், கருப்பு இனத்தவர்களை அடக்குகின்ற முறையும் எனக்கு என்னன்னு தெரியும், என் இனத்தவர்கள் கஷ்டப்படக்கூடாது என்பதற்காக நான் எப்படியாவது பாராளுமன்றம் செல்வேன்னு சொன்னார். எத்தனை வயசுல? 8-9 வயசுல சொன்னவர். அதுதான் தவம். சொல்லிட்டு அதன் பிறகு அவர் செய்த எல்லா வேலைகளிலும் அவருக்கு தோல்விதான் கிடைத்தது. தோல்வியில மட்டுமே வாழ்ந்தவர் தான் ஆப்ரஹாம் லிங்கன். கடைசியா இந்த செய்தியை நீங்க பலமுறை பல மேடைகள்ல கேட்டு இருக்கலாம். அவர் பிரதமர் ஆயிட்டாரு. முதல் கூட்டம் நடந்துட்டு இருக்கு பாராளுமன்றத்துல. முதல் கூட்டத்துல ஒருத்தர் முன்னாடி வந்து உட்காந்து கேட்கிறாரு, எழுந்துச்சுட்டு, மிஸ்டர் ஆப்ரஹாம் லிங்கன் கூப்பிட்டுட்டு, உங்கள் தந்தையார் தைத்து கொடுத்த செருப்பு என் காலில் இன்னும் இருக்கிறதுன்னு சொன்னாங்க. உங்க அப்பா தைச்சு கொடுத்த செருப்பு என் காலில் இன்னும் இருக்குன்னு சொன்னான். நம்மள இருந்தா என்ன பண்ணிருப்போம், இந்த நேரத்துல வந்து அவமானப்படுத்துறானே எப்படி, தலையை குனிஞ்சுக்கிட்டு அப்படியே முகமெல்லாம் செவந்து கோபத்துல என்ன சொல்லுவது என்று தெரியாமல் சிரிச்சுக்கிட்டே சொன்னார் ஆப்ரஹாம் லிங்கன். அப்படியா, என் தந்தை இறந்தே பல ஆண்டுகள் ஆச்சு, அவர் தைத்து கொடுத்த செருப்பு இன்னும் உங்கள் காலில் இருக்கிறது என்றால் என் தந்தை எவ்வளவு பெரிய தொழிலாளி, எவ்வளவு சிறந்த தொழிலாளி என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும்னு சொன்னார். சொல்லிட்டு, கவலைப்படாதீங்க, அந்த செருப்பு திரும்பவும் கிழிந்தாலும் கூட அதை நான் செப்பனிட்டு தருவேன், செருப்பு தைக்கும் தொழிலை நன்றாக அறிந்தவன் நான் என்று பாராளுமன்றத்தில் ஒரு பிரதம மந்திரி பேசுகிறார் என்றால் அதுதான் அவர் செய்த தவம். தவம் தவம்னு நம்ம எதையோ பேசி கொண்டிருக்கிறோம். நாம் வாழ்கின்ற வாழ்க்கையில் நாம் எதை அடைய வேண்டும் என்று நினைக்கின்றோமோ அதை அடையும் வரை உணவு உறக்கம் சாப்பிடணும், சாப்பிடாம படிக்க முடியாது. அதனாலதான் தமிழக அரசு காலை சிற்றுண்டியை கூட வழங்கி கொண்டிருக்கிறார்கள். அதனால சாப்பிடாம படிக்க முடியாது. ஆனாலும் கூட நாம் கொண்ட கொள்கையில கனவுல அதில் நம்ம தீவிரமா இருக்கணும்னு அதனாலதான் கனவு காணுன்னு சொன்னார். நான் யோசிப்பேங்க, இந்த வீட்டில் எங்க வீட்டில் நான் 3வது மாடியில் இருக்கிறேன். பேப்பரை கொண்டு வந்து அந்த பையன் போடுவான். நான் டிவி பார்க்க மாட்டேன், அதிகமாக பேப்பர் படிப்பேன். பேப்பர் படித்தா மட்டும்தான் நீங்கள் நிறைய பேச முடியும். மேடைகளில் பேச வேண்டும் என்றாலும் கூட வாசிப்பு தான் உங்களுக்கு அதிகமாக இருக்கணும். அவன் தூக்கி போடுவான் பாருங்க பேப்பரை, அதுவே ஒரு தவம். நான் யோசிப்பேன், எப்படின்னா இவ்வளோ கரெக்டாக காய்ச்சி பிடிக்கிற மாதிரி போடுறான் அவன். எல்லாம் அப்போ எங்கள் காலத்துலலாம் சச்சின் தெண்டுல்கர் தான், தோனி கிடையாது. நான்லாம் தோனியை பார்க்கறதில்ல, எனக்கு சச்சின் ரொம்ப பிடிக்கும். அந்த பிடிப்பதற்கு கூட ஆட்டம். எனக்கு கிரிக்கெட்லாம் பிடிக்காது, கிரிக்கெட்லாம் அவ்வளோ சின்ன வயசில் பார்த்தது தானே. ஆனால் ஏன் எனக்கு சச்சின் தெண்டுல்கரை பிடிக்கும் தெரியுமா? அவர் வாழ்க்கையும் கூட ஒரு தவ வாழ்க்கை தான். உடனே சச்சினுக்கு என்ன பெருமைன்னு கேட்டால், அவர் வயசான பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு, அவர் கிரிக்கெட் நல்லா ஆடினாரு, கொள்கையோடு வாழ்ந்தார் சச்சின். சச்சின் கிட்ட போய் அவர் எவ்வளோ அட்வர்டைஸ்மெண்ட்டில் நடிச்சிருக்கிறாரு. அவர் கிரிக்கெட்டில் சம்பாதித்ததை விட அட்வர்டைஸ்மெண்ட்டில், அதாவது விளம்பரங்களில் சம்பாதித்தது அதிகம். அவர்கிட்ட போய் ஒரு தெரியல, பூஸ்ட் த சீக்ரெட் ஆஃப் மை எனர்ஜின்னு எல்லா விளம்பரத்திலையும் நடித்தவர் சச்சின். ஆனால் அவர்கிட்ட போய் ஒரு மதுபான விளம்பரத்துக்கு கேட்குறாங்க, வைன் விளம்பரத்துக்கு நீங்கள் நடிச்சு தரணும். அவர் என்ன சொன்னார் தெரியுமா? எனக்கு மது அருந்தும் பழக்கம் இல்லை, ஆனால் அது இல்லை காரணம் நான் நடிக்க மாட்டேன் என்று சொல்லுவதற்கு. அவர் சொல்ற காரணம் இது. அவர் சொன்ன வார்த்தைகள், எனக்கு மது அருந்தும் பழக்கம் இல்லை, ஆனால் அது இல்லை நான் வேண்டாம் என்று சொல்லுவதற்கு, என் நாட்டு மக்களை தீய பழக்கத்தில் சேர்க்கக்கூடிய எந்த வேலையும் நான் செய்ய மாட்டேன் என்று சொன்னார்னா அதுதான் தவ வாழ்க்கை. கோடிக்கணக்கில் கொட்டி கொடுக்குறாங்க ஒரு விளம்பரத்துக்கு, ஒரு 10 செகண்டுக்கு. அவர் மட்டும் இல்லைங்க, நம்ம ஊர்ல எலும்பையே கடிச்சுக்கிட்டு நடிப்பாரு ஒரு படத்துல. கரெக்ட், எலும்பை கடிப்பார்ல எப்ப பார்த்தாலும். அவர் வில்லனா ஹீரோவா? கதாநாயகனா வில்லனா? வாழ்க்கையில நடிக்க தெரியாத மனிதர் அவர். சினிமாவில் மட்டும் நடித்தவர், வாழ்க்கையில் நடிக்க தெரியாத மனிதர். நான் வந்து சினிமாக்காரங்களுக்காக சப்போர்ட் பண்ணல, அவருக்கும் இப்படிதான். ஒரே ஒரு விளம்பரம்
நீங்கள் அதில் 10 செகண்ட் தான் எனக்கு ஒரு 2 மணி நேரம் கால் ஷீட் கொடுங்க போதும் என்று 1.5 கோடி ரூபாய் தருகிறேன்னு சொன்னாங்க. 1.5 crore. நமக்கு அதுக்கு சைபரே தெரியாது, எவ்வளோ சைபர் போடணும்னு தெரியாது. அந்த 1.5 கோடி ரூபாய் தருகிறேன்னு சொல்லும்போது பெரிய பணக்காரெல்லாம் கிடையாது. ராஜ்கிரண் 2-3 படத்தை எடுத்து அதையும் தோத்துட்டார், கொஞ்சம் வச்சிருந்ததையும். பாவம் கஷ்டப்பட்டு கொண்டு இருந்தார். அப்போது ஒரு குழந்தை வேற பிறந்திருந்தது அவருக்கு. ஆனாலும் அவர் சொல்றாரு, நீங்க எதுக்காக என்ன நடிக்க சொல்றீங்க? வேட்டி விளம்பரத்துக்குன்னாங்க. வேட்டி யார் கட்டுறாங்க? வேட்டியை பணக்கார பையன் கட்ட மாட்டான், காலேஜ் பையன் கட்ட மாட்டான், வேற யாரும் பெரிய ஆளுங்களும் கட்ட மாட்டாங்க. வேட்டியை கட்டுறது யாரு? வெறும் விவசாயிகள் தான். ஏன் விவசாயி கட்டக்கூடிய வேட்டியை நான் நடிக்கிறேன்னு வைங்க, நீங்க எனக்கே 1.5 கோடி ரூபாய் கொடுக்குறீங்கன்னா அந்த பணத்தை யார் தலையில வைப்பீங்க? அதை என்னுடைய விவசாயி தலையில அந்த வேட்டியில தானே நீங்க ஏற்றி வைப்பீங்க. அதனால என் விவசாயிக்கு 1 ரூபாய் கூட நஷ்டம் வருவதை நான் விரும்ப மாட்டேன்னு ஒரு மனுஷன் சொன்னானா அவன் நம்ம ரசிக்க வேண்டுமா வேண்டாமா? அவன் எப்படி வேணா இருந்துட்டு போட்டோம், எலும்பை கடிக்கட்டும், பார்ப்பதற்கு கர்ண கடூரமாக இருக்கட்டும், அவருடைய உள்ளம் தானே அங்கே பேசுது. ராஜ்கிரனுக்கு நான் மிகப்பெரிய ரசிகை. எதனால? இப்படியான வார்த்தைகளை சொன்னதால. இப்படி சொல்லிட்டே வரும்போது அப்துல் கலாம், நான் பேப்பரில் ஆரம்பித்தேன். அப்துல் கலாம் அவர்கள் வந்து பேப்பர் தான் போட்டாங்க, அது உங்களுக்கு தெரியுங்கிறதுனால நான் அதை விட்டுட்டு தெரியாத செய்திகளை சொல்லலான்னு வரேன். அப்துல் கலாம் வந்து தெரியாத செய்தி ஒன்னையாவது சொல்லணும்ல. கலாம் பற்றி உங்கள் எல்லோருக்கும் தெரியும், கனவு காணுங்கள் கனவு காணுங்கள்னு சொல்லிக்கொண்டே இருந்தார் அவர். வள்ளலார் சொல்லுவாருங்க, வள்ளலார் வந்து அவருடைய வாசகம், ரொம்ப முக்கியமான வாசகம் வந்து பசித்திரு, தனித்திரு, விழித்திரு. நமக்கு கேள்வி என்னன்னா, சோறு போட்ட மனுஷன் எப்படி பசித்திருன்னு சொல்லுவாரு? யோசிச்சு பாருங்க. அவர் தானே அணையாத அடுப்பை மூட்டி வைத்தார். அவர் எப்படி பசித்திருன்னு நம்மளை சொல்லுவார் என்றால், அவர் பசித்திருன்னு சொன்னது வயிற்று பசி இல்லை, எப்போதும் அறிவு பசியோடு இரு, எப்போதும் ஞான பசியோடு இருன்னு சொன்னார். தனித்து இருன்னு சொன்னா என்ன அப்படின்னா, எவ்வளவு பெரிய கூட்டத்தில் இருந்தாலும் என்னுடைய வேலை தனித்துவமாக இருக்க வேண்டும். நான் செய்யக்கூடிய வேலை தனித்து எல்லோரும் பாராட்டக்கூடிய வேலையாக இருக்கணும். அப்புறம் விழித்திருன்னு சொன்னா என்ன? நம்ம என்ன தூங்கிக்கிட்டேவா இருக்கிறோம்? நம்மை பார்த்து விழித்திரு என்று சொல்லுவதற்கு, விழிப்பு என்றால் விழிப்புணர்வு, அவேர்னஸோட இரு. அக்கம் பக்கத்துல நம்ம செல்போனை வச்சுட்டு தான் உட்காந்துருப்போம், எவன் எடுக்க போறான்னு நினைச்சிட்டு. ஆனா அப்படி சொல்ல முடியாது இல்லையா? அதுதான் வேகமா காணா போகுது. அதனால ஒரு விழிப்புணர்வோடு நம்ம இருக்க வேண்டும் என்று சொன்னவர் தான் வள்ளலார். அப்துல் கலாம் அவர்கள் சொல்கிறார்கள், அவருடைய ஒரு வார்த்தையை நான் சொல்லிட்டு நான் அடுத்த ஆளுக்கு போறேன். அவர் சொல்றாரு, அக்னி என்ற ஏவுகணையை அவர் வந்து அந்த சோதனையில இருந்த போது நான் தனித்து இருப்பேன் அப்படின்னாரு. ஆனா தனியா ஒரு ரூம்ல எல்லாம் உட்கார்ந்து இருந்ததே இல்லை. அவர் தூங்கினதே மொத்தமா 2 மணி நேரம் அல்ல 2.5 மணி நேரம் தான் தூங்கி இருக்கிறார். நீங்க எல்லாம் அக்னி சிறகுகள் நூலை படிக்கணும், இல்லை எனக்கு தமிழ் படிக்க முடியாது என்று சொல்பவர்கள் விங்ஸ் ஆஃப் ஃபயர் என்ற அப்துல் கலாமுடைய நூலை படித்தீர்களானால் அதில் அவர் எழுதியிருப்பார், ஒவ்வொரு அசைவும் அந்த அக்னியுடைய அசைவுக்கு அவர் எவ்வளவு உழைப்பை கொடுத்தார் என்பதை எழுதியிருப்பார். அவர் சொல்றாரு, நான் எந்த கூட்டத்தில் போனாலும் எவ்வளவு பேர் அந்த கூட்டத்தில் இருந்தாலும் நான் தனித்தே இருப்பேன்கிறாரு. தனித்து இருப்பேன்னு சொன்னா தனியா இருக்கேன்னு சொல்லலை, நான் என்னுடைய சிந்தனை எப்போதும் அக்னியை பற்றியதாகவே இருக்கும். அதனால தான் அக்னி என்ற ஏவுகணையை அவரால் வெற்றிகரமாக முடிக்க முடிந்தது. இது வந்து அப்துல் கலாமுடைய சாதனை. ஹெலன் கெல்லர்னு ஒரு அம்மா இருந்தாங்க தெரியுமா? ஹெலன் கெல்லர். காது கேட்காது, கண்ணு தெரியாது, வாயும் பேச முடியாது, சின்ன குழந்தையில் இருந்து. அதுவும் அப்படி இருந்த பெண்மணி தான் அதே போல நோயில் இருந்தவர்களுக்காக மிகப்பெரிய ஒரு தொகையை, ஒரு டெபாசிட்டை வச்சுட்டு போனாங்க. கிட்டத்தட்ட ஒரு 6 டாக்டரேட்டை வாங்கினாங்க. எல்லா பல்கலைக்கழகங்களிலிருந்தும் டாக்டரேட் வாங்கினாங்க. அது அவர்கள் செய்த தவம். ஏன்னா படிக்க முடியாது, அவங்களுடைய ஆசிரியர் கையில் எழுதி காட்டுவாங்க. ஒரு பூவோட, ஏன்னா காதும் கேட்காது, கண்ணும் தெரியாது, பேசவும் முடியாது, ஆமாவா இல்லையான்னு சொல்ல தெரியாது. ஒவ்வொரு பொருளையும் கூட்டிட்டு போய் தொட்டு காண்பித்து சொல்லி கொடுத்தவர் அவருடைய ஆசிரியர். அப்படியே கற்றுக்கொண்டு பேச முடியாது. நீங்கள் கூகுளில் போயிட்டு நீங்கள் அவங்களுடைய பேரை போட்டிங்கன்னா அவங்களுடைய கடைசி பேச்செல்லாம் இருக்கும். பேசவே வராது அந்த அம்மாவுக்கு. கடைசியாக கூட பேச்சு பயிற்சி எடுத்து எடுத்து உலகெங்கும் இருக்கக்கூடிய மேடைகளில் பேசினார் என்றாலும் பேச்சு சரியாக வராது. ஆனாலும் அந்த பேச்சுக்கு கோடி கோடியாக கொட்டி கொடுத்தார்கள். ஏன் தெரியுமா? அவ்வளவு சிரமப்பட்டு தவமான தவம் இருந்து அந்த பெண் வந்து முன்னேறி வந்தாள் என்பதற்காக. நீங்கள் ஸ்டீவன் ஹாக்கின்ஸ் சமீபத்தில் தான் இறந்தார், 2018-19 தான் இறந்தார். ஸ்டீவன் ஹாக்கின்ஸ் எத்தனை பேருக்கு தெரியும்? அவருடைய கண்டுபிடிப்பு என்ன? குட். கையை மட்டும் தூக்கிட்டு குட் மார்னிங் சொல்ற மாதிரியே எங்க பச்சையப்பன் கல்லூரியில பேராசிரியர்கள் முன்னாடி நடந்து வந்தாங்கன்னா, எப்பா இதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப பழக்கம்.
பேராசிரியர்கள் நடந்து வந்து அந்த மாணவன் வேகமாக போவான், ரொம்ப குனிஞ்ச மாதிரி இப்படிம்பான். அவர் நினச்சிட்டு பாரு அவருக்கு தான் குட் மார்னிங் சொல்கிறாங்க, இவன் தலையை செஞ்சுட்டு பேசாமல் வந்துடுவான். அந்த கதையெல்லாம் இங்கே நிறைய நடக்குது. ஆனால் எனக்கு ரொம்ப பிடித்திருக்கு இந்த கல்லூரி. ஏன் தெரியுமா? நான் விரும்புவது இது போல ஆக்டிவான குழந்தைகளைத்தான். சும்மா களிமண்ணாட்ட சில பேர் வந்து உட்காந்துருப்பாங்க, எதுவுமே செய்ய மாட்டான். எதையாவது செஞ்சு தொலைடாமே, நான் எதையாவது செய்ய சிரி, என்னை கிண்டல் பண்ணு, அதையாவது நினைத்து நான் சிரித்துக் கொள்கிறேன். இந்த ஆட்டிடியூட் தான் உங்களை வெற்றியாளராக கொண்டு வந்து சேர்க்கும். கையை காலையாவது அசிட்டு இருக்கணும்ல, கொஞ்சமாவது. என்ன கேள்வி கேட்டேன்? ஸ்டீஃபன் ஹாக்கின்ஸ் என்ன செஞ்சாரு? அவ்வளோதான், முடிஞ்சது கதை. மாணவர்கள் வந்து பேசாமல் இருக்கணும்னாவே நமக்கு 4 கேள்வி கேட்டால் முடிச்சிடும். டெக்னிக் இதெல்லாம். கருந்துளைகள் பிளாக் ஹோல்ஸை கண்டுபிடிச்சவர். அவருக்கு சிறப்பு ஒண்ணுமே இல்லை. மூளையை தவிர வேற எதுவுமே அவருக்கு செயல்படாது. சக்கர நாற்காலியில் உட்கார்ந்து இருந்தாரு. 17 வயசுல நோய் தாக்குது. 17 வயசுக்கு மேல அவருக்கு வெறும் மூளை மட்டும்தான் செயல்படும். அதிகபட்சமா அவருடைய கருத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும்னா கண், ஐ பால்ஸ் இப்படி ஆடும், அவ்வளவுதான். கம்ப்யூட்டர்ல அவருக்கான அந்த சொற்கள், அந்த அறிவியல், அந்த கண்டுபிடிப்புக்கான சொற்கள்லாம் என்ன இருக்கோ அதெல்லாம் அப்லோட் பண்ணியிருப்பாங்க. அந்த சொல் ரோலிங்ல ஓடிக்கிட்டே இருக்கும். அதுல எந்த சொல்ல கிளிக் பண்ணணும், அந்த வார்த்தையை ஒரு கட்டுரையை எழுதுவதற்கு கிளிக் பண்ணணுமோ அது வரும்போது கண்ணாட்டுவார், இந்த விழியை அசைப்பார். அதை வைத்துக்கொண்டு கட்டுரை எழுதுவார்கள். அவர் பேசுவதும் எழுதுவதும் அப்படித்தான் இருந்தது. அவருக்கு எதுவும் பேச முடியாது, எழுத முடியாது, ஏன் கை கால அசைக்க முடியாத ஒரு மனிதன் இந்த சமுதாயத்துக்கு ஆகச்சிறந்த நூல்களை எல்லாம் எழுதி கொடுக்குறாரு. அதுதான் நம்பர் 1 செல்லு. அவருடைய பயோகிராஃபி தான். அவருடைய கண்டுபிடிப்பு தான் மிக பெருமையாக பேசப்பட்ட கண்டுபிடிப்பு. அப்படி அற்புதமான கண்டுபிடிப்பை எல்லாம் சொன்ன ஆட்களை சொல்லிட்டு முக்கியமாக ஒரு பெண்மணியை பற்றி சொல்லிட்டு நான் நிறைவு செய்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிறேன். அவ்வளோதான் மேடம். நான் நிறுத்தணும்னு சொன்னால் ஒரு பெல் அடிங்க, 1 மணி நேரம் கிளாஸ் எடுத்த மாதிரி நினச்சிட்டு நான் நிறுத்திடுவேன். அப்போ அவர் என்ன செய்கிறாரு, இந்த ஊர் ஆள ஒரு முக்கியமான பெண்மணி. ஏன்னா எங்கேயோ இருக்கிறவங்களை நம்ம அப்துல் கலாம், எங்கேயோ இருக்கிற அப்துல் கலாமா சொல்கிறது நம்ம நாடு, நான் எங்கேயோ இருக்கிறவர்களை எல்லாம் சொல்லி கொண்டு இருக்கிறேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பெங்களூர் சாலையில் ஒரு 2019 ஒரு பத்மஸ்ரீ விருது கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு புரோட்டோகால் இருக்கும். என்னன்னா அந்த விருது வாங்குபவர்கள் எங்கே நிற்க வேண்டும், அவர் எப்படி நடந்து போய் பிரதமரை பார்க்கணும், அவர்கிட்ட எந்த பக்கம் திரும்பி நின்று விருதை வாங்க வேண்டும், அதுக்கெல்லாமே புரோட்டோகால் உண்டு. அதுக்கப்புறம் அவருக்கு எப்படி வணக்கம் சொல்லணும், எப்படி வந்து திரும்ப உட்காரணும் என்றெல்லாம் முதல் நாளே ரிஹர்சல் பண்ணிடுவாங்க. அப்படித்தான் பத்மஸ்ரீ பத்மபூஷன் விருதெல்லாம் அப்படித்தான் வழங்கப்படும். அப்போ ஒரு அம்மா 2019 விருது 18 ஒரு விருது வாங்குறாங்க. அவங்களுக்கு அப்பா 108 வயது. அந்த விருதை வாங்கும்போது அவங்க என்ன பண்ணாங்க, புரோட்டோகாலை மீறி அந்த குடியரசுத் தலைவர் விருது கொடுக்குறாரு, அவருடைய தலையில கை வச்சு, அவர் தான் இவருக்கு விஷ் பண்ணும் இந்த அம்மாவுக்கு. ஆனால் இந்த அம்மா அவருடைய தலையில கை வச்சு அப்படியே வாழ்த்திட்டு வர்றாங்க. அது மிகப்பெரிய பிரச்சனை ஆகும் என்று எல்லோரும் நினைத்து கொண்டிருக்க அத்தனை ஊடகங்களும் அதை ரொம்ப பெருமையாக பாராட்டி எழுதுறாங்க. குடியரசுத் தலைவரையே வாழ்த்தியவர், குடியரசுத் தலைவரையே வாழ்த்தியவர்னு பெரிய பெரிய ஃபோட்டோ போட்டு எழுதியிருந்தாங்க. இந்த அம்மா யார் தெரியுமா, என்ன செஞ்சாங்க தெரியுமா? பாரதி சொல்லுவான், எது தவம் அப்படின்னா செய்க தவம், செய்க தவம் நெஞ்சே, தவம் செய்தால் எய்த விரும்பியதை எய்தலாமா. நம்ம எதை நினைக்கிறோமோ அதை அடைவது தான் தவம். அதை அடையணும்னா தவம் செய்யணும்னு பாரதி சொல்லுவாரு. சொல்லிட்டு அடுத்ததே சொல்லுவார், நீ அடைய நினைப்பது வந்து முக்கியமான எது இருக்கணும்னா அன்பா இருக்கணும்ட்டாரு. அடுத்த வார்த்தையை சொல்லுவாரு, அன்பில் சிறந்த தவம் இல்லை, அன்புடையார் இன்புற்று வாழ்தல் இயல்பு. நீ அன்பா எல்லார்கிட்டையும் இருந்தா நீ இன்பமாக இருக்க முடியும்னு பாரதி சொன்னான். நம்முடைய மனசுல ஆழத்துல அன்பு இருந்தால் மட்டும்தான் நம்ம பிறருக்கான தொண்டுகளை, பிறருக்கான சேவைகளை நம்ம செய்வோம். அப்படி ஒரு சேவையை செய்தவர் தான் அந்த பெண்மணி. அந்த பெண்மணியுடைய பேரு வந்து திம்மக்கா. பேரு திம்மக்கா. அவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னா, கல்யாணம் ஆகுது, சின்ன வயசு, திருமணம் ஆச்சு. திருமணமான உடனே எல்லாரும் எதிர்பார்க்கறது குழந்தை தான். ஆனால் குழந்தை பிறக்கலை. ரொம்ப 10 வருஷத்துக்கு மேலே ஆச்சு, குழந்தை பிறக்கலை. எல்லோரும் கேட்டுக்கொண்டு இருக்கிறார்கள், ஏன் குழந்தை இல்லை, ஏன் குழந்தை இல்லைன்னு. அப்போ இவங்க கணவர் சொல்கிறாரு, ஒரு குழந்தையை நம்ம அடாப்ட் பண்ணிக்கலாம், தத்து எடுத்துக்கலாங்கிறாரு. இவங்க இந்த அம்மா வேண்டான்ட்டாங்க. தத்து எடுத்தால் அந்த குழந்தை நம்மளை மட்டும்தான் பார்க்கும், வேற ஏதாவது நம்ம யோசிப்போம் புதுசானாங்க. என்ன யோசிக்கிறதுன்னு சொல்லும்போது அந்த அம்மா சொன்னாங்க, மரம் வச்சு நடுவோம், மரம் நட்டு வளர்ப்போம், அது எல்லாருக்கும் நிழல் கொடுக்கும்னாங்க. நம்ம வீட்டிலையா இல்லை, தெருவில் நடு ரோட்டில். நம்ம ஒரு காலத்தில் படித்திருக்கிறோம், அசோகன் சாலையெங்கும் மரங்களை நட்டார் அப்படின்னு படிச்சிருக்கோம், அசோகர். ஆனால் அவர் செஞ்சாரா இல்லையான்னு நமக்கு தெரியாது. அது ஹிஸ்டரி. இது வந்து ஹர் ஸ்டோரி. அது ஹிஸ்டரி என்பது அவனின் வரலாறு.
ஹிஸ் ஸ்டோரி. ஆனால் இவள் செய்தது ஹர் ஸ்டோரி. இந்த அம்மா என்ன தெரியுமா செஞ்சாங்க? பெங்களூரில், கர்நாடகாவில் புலிகளுங்கிற இடத்துல இருந்து குதூர் என்று சொல்லக்கூடிய இடம் வரை சற்றேறக்குரிய 45 கிலோமீட்டர் தொலைவுக்கு 350 ஆலமரங்களை வைத்து நட்டு வளர்த்தார். சாதாரண மரம் இல்லை, ஆலமரம். ஆலமரம் வந்து வேர் பிடித்து வளர்கின்ற வரைக்கும் அதுக்கு தண்ணி ஊற்றியே ஆகணும். அங்கே தண்ணி வசதி இல்லை. இந்த அம்மா போய் 2 கிலோமீட்டர் நடந்து போய் தண்ணீர் கொண்டு வந்து நாள்தோறும் அந்த மரங்களுக்கு தண்ணி ஊற்றினாங்க. இன்னும் சொல்ல போனால் பெரிய பணக்காரர்கள் அந்த அம்மா குவாரியில் வேலை செய்யக்கூடிய ஒரு பணியாள். என்ன செய்கிறாங்க? போய் தண்ணி கொண்டு வந்து ஊற்றி 350 மரங்களை நட்டார்கள். 350 ஆலமரம். அதை தவிர 8000 மரங்களை நட்டிருக்கிறார்கள். இப்போ 113 வயசு. அந்த ஊர் மக்கள் எல்லோரும் அவங்களை என்ன தெரியுமா கூப்பிடுறாங்க? ஆலமரத திம்மக்கா, சாலமரத திம்மக்காங்கிறாங்க. ஏன்னா அது கன்னடத்தில் அந்த வார்த்தைக்கு வரும்னு நினைக்கிறேன். அந்த திம்மக்காவுடைய பேர் வந்து ஆலமரத திம்மக்கான்னு கூப்பிடுறாங்க. அவங்க பத்மஸ்ரீ விருது வாங்கினாங்க என்பது ஒரு புறம். கர்நாடக அரசு அவரை பாராட்டியிருக்காங்க. ரொம்ப வருத்தம். நமக்கு என்ன, பல தொண்டு செய்தவர்கள் தெரியாமே இருக்கிறாங்க. வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த பெண்மணியை எத்தனை பேர் போய் நினைச்சிருப்பீங்க? எத்தனை பேருக்கு தெரியும் இது? இல்லை இந்த செய்தி எத்தனை பேருக்கு சென்று சேர்ந்திருக்கும்? ஏதோ பத்மஸ்ரீ விருது கொடுக்குறாங்க, அதோட முடிஞ்சு போச்சு. அந்த அம்மாவை உடனே போய் 2-3 ஊடகங்கள் நேர்காணல் எடுக்கும், முடிந்தது. ஆனால் அதன் பிறகு அவர்களை கொண்டு போய் இந்த இளைய சமுதாயத்திலும் சேர்க்கும் போது அறம் செய்ய விரும்புனால அவ்வா, நம்ம அவ்வா யார் சொல்றாங்க? அவ்வான்னா பாட்டின்னு அர்த்தம். எங்கள் பாட்டி சொன்னாங்கல்ல ஔவையார். நான் கன்னடத்தில் அவ்வான்னு சொன்னேன். ஏன்னா கன்னட பெண்மணியை பற்றி பேசி கொண்டிருக்கிறேன். அறம் செய்ய விரும்பு என்று சொன்னால் அவ்வை. ஆனால் இப்போ அறமெல்லாம் நீங்கள் செய்யவே வேண்டாம், குறைந்தபட்சம் மரம் செய்ய விரும்புங்கள், அங்கே அங்கே மரம் நட்டு வளருங்கள் என்று சொல்லுவதை செயலில் வடித்து காட்டியவள் ஒரு பெண்மணி. அந்த பெண்மணிக்கு பத்மஸ்ரீ கொடுத்தது அவள் செய்த தவம். கிட்டத்தட்ட ஒரு 50 கிலோமீட்டருக்கு அங்கே வந்து பார்த்தீங்கன்னா பசுமையா நிழலா சிலு சிலுன்னு காற்று வாங்கிக்கிட்டு எல்லோரும் சென்று கொண்டிருக்கிறோம். இதை சொல்லும்போது இன்னும் ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். மகாகவி பாரதியில் தொடங்குவோம். எப்போதும் பாரதியில் முடிப்பது தான் மரபாக இருக்க வேண்டும் இல்லையா? தொடக்கம் தானே முடியணும். பாரதி ஒரு 6 ஆண்டுகள் கவிதை எழுதாமையே இருந்தான். எப்போ அப்படின்னா, அவன் காசிக்கு போயிட்டான். அவருடைய அப்பா இறந்துட்டாங்க. தந்தை இறந்த பிறகு அத்தை வீட்டுக்கு போய் காசியில் இருக்கிறான். காசியில் இருக்கும்போது எட்டயபுரம் மகாராஜா சொல்கிறாரு, நான் உனக்கு வேலை கொடுக்குறேன் வாங்குறாரு. திரும்பவும் அவர் வந்து எட்டயபுரத்துக்கு வந்துட்டார். வந்து அந்த மகாராஜாவோட, உங்களுக்கு தெரியும் வயசில் பெரியவங்களோட சின்னவங்க பழகும்போது அது ரொம்ப கடினமான பழக்கமாக இருக்கும். அவருடைய வயசுக்கு அவர் பேசுவார். அந்த வயசோட பேச்சு நமக்கு பலது கூட புரியாது. அருந்தவ பன்றி சுப்பிரமணிய பாரதின்னு ஒரு நூல் இருக்கிறது. அந்த நூலை படிச்சிங்கன்னா அந்த எட்டயபுர மன்னர் பாரதியை எவ்வளவெல்லாம் கெடுத்திருக்கிறாருன்னு நமக்கு தெரியும். ஒரு இளைய சமுதாயத்தை கெடுக்கக்கூடிய மூத்த சமுதாயத்தை பார்க்கும்போதே நமக்கு கோபம் வரும். அப்போ அந்த எட்டயபுர மன்னர் கிட்ட வந்து அவர் இருக்கிறாரு. இருந்தபோது அங்கே கவிதையே எழுதாமல் இருந்தார். 6 ஆண்டுகள் கவிதை எழுதலை. அதை நினச்சி ரொம்ப வருத்தப்படுறாரு. நீங்கள் யோசிச்சு பாருங்க, அவர் இருந்ததே 39 ஆண்டுகள். 10 வயசுக்கு மேலே கவிதை எழுத ஆரம்பிக்கிறாரு. நடுவில் 6 ஆண்டுகள் கவிதை எழுதவில்லை. மிச்சம் இருக்கக்கூடிய ஒரு 20-22 வயதுக்குள்ளே, 22 ஆண்டுகளுக்குள்ளே இவ்வளோ பெரிய ஒரு உலக கவிதைகளை கொடுத்து நம்மளையெல்லாம் அப்படி மலைக்க வைத்த கவிஞன் மகாகவி பாரதி. அவன் வருத்தப்பட்டு கவிதா தேவிக்கு ஒரு கவிதை எழுதுறாரு, கடிதம் எழுதுறாரு. கடிதம் மாதிரி கவிதை. அந்த கவிதையில் எழுதுறாரு, ஐயோ 6 ஆண்டுகள் நான் கவிதை எழுதாமல் இருந்துட்டேன். எது மாதிரி இருந்தேன் அப்படின்னா, அருந்தவ பன்றி போல இருந்தேன்னு சொல்றாரு. இப்போ அந்த அருந்தவ பன்றி அப்படின்னா என்னன்னு நமக்கு பெரிய கேள்வி வரும்ல. அது என்னது? ஒன்னா தவம் செய்த முனிவன், இல்லை பன்றி. அது என்னது? அருந்தவ பன்றின்னு கேள்வி வருகிறது. ஒரு அழகான கதையை சொல்றேன். இந்த கதையை மட்டும் நீங்க கேட்டல, புரியுது எனக்கு. நானும் முடிக்கத்தான் போறேன். முடிவு கேட்கணுமா வேண்டாமா? முடிவுல உங்களுக்கு ஒரு பரிசு இருக்கு. அவர் என்ன செய்யறாரு, அந்த கவிதையில அந்த அருந்தவ பன்றினா யாருன்னு சொல்றாரு. ஒரு தவ முனிவன் இருக்கிறான், அவனுக்கு ஒரு சாபம் கிடைச்சிருது, நீ பன்றியாக கிடவாய் என்ற ஒரு சாபம். இவன் என்ன பண்றான், அந்த சாபம் கிடைச்ச உடனே, நம்ம நாட்டில் சாபம் கிடைச்சா அதுக்கு ஒரு விமோசனம் இருக்கும். எனக்கு என்ன விமோசனம்னு கேட்கிறாரு. அவர் சாபம் கொடுத்தவர் சொல்லிட்டாரு, நீ உன்னுடைய மகனே உன்னை கொன்னானா நீ வந்து மீண்டும் மனிதனாக மாறிவிடுவாயினாரு. இப்போ அவன் என்ன செய்யறான், வேகமா ஓடி போய் தன்னுடைய அப்பா கிட்ட, முகம் மட்டும் அப்பாவா இருக்கு, தன்னுடைய மகன் கிட்ட போய் சொல்றான், அப்பா என்ன எனக்கு இப்படி ஒரு தவம், இப்படி ஒரு சாபம் கிடைச்சிருக்கு, நீயே என்னை கொன்னாதான் நான் மீண்டும் மனிதனாக மாறுவேன், அதனால நீ என்னை கொன்னுரு, அப்பா தானே கஷ்டப்படுவாரு, கொல்லலாமா கொல்லக்கூடாதுனால யோசிக்காத, கொல் என்று சொல்லுகின்றார். அவன் உள்ள போய் அம்பையும் வில்லையும் எடுத்துட்டு வர்றான்.
எடுத்துட்டு வரும்போதே இங்கே என்ன ஆச்சு அப்படின்னா, இந்த பன்றி தானே, அது புத்தி தானே, அது காட்டும், பன்றியை மாறிட்டார்ல, அது ஓடி போயிடுச்சு காட்டுக்கு. இவன் தேடிட்டு போகிறான், அப்பாவை தேடிட்டு போகிறான், அப்பாவையா பன்றியான்னு தெரியல, தேடிக்கிட்டே போகிறான். தேடி போய் அதை கண்டுபிடிக்கும் போது 2 நாள் ஆயிடுச்சு. இப்போ போய் அப்பாவுடைய முகம் இருக்குது, பன்றியை கண்டுபிடிச்சிட்டான். பன்றியை இப்போ கொல்லலான்னு போகிறான். அந்த பன்றி அப்பா நிறுத்துடா, கொல்லாத அப்படிங்குது. இவன் என்னப்பா அப்படிங்கிறான். இல்லை, நான் இங்கே வந்தேன், ரொம்ப நல்லா இருக்குது, காற்று நல்லா இருக்குது, தண்ணி சுனை நீராக இருக்குது, கிழங்குலாம் இங்கே கிடைக்குது, இந்த வாழ்க்கை நல்லா தாண்டா இருக்குது, கொஞ்ச நாள் நான் வாழ்ந்துட்டு வரேன் அப்படின்னா. இப்போ இவன் யோசிக்கிறான், சரி பரவாயில்ல இருந்துட்டு போட்டான், அப்பா சொல்கிறாரு, அப்பா சொல்ல எப்படி மீற முடியும்னு திரும்பவும் போயிட்டான். கொஞ்ச நாள் கழிச்சு திரும்பவும் வர்றான். திரும்பவும் வந்து அப்பாவை கண்டுபிடிச்சிட்டான். இப்போ வந்து பார்க்குறான், அப்பா டாவோட சுற்றிட்டு இருக்கிறாரு. அப்பா அதோட காதலியோட சுற்றி கொண்டு இருக்கிறார். இப்போ காதலியோடு இருக்கும்போது இது உனக்கு இன்னும் கொஞ்சம் கோவம் வருது. ஐயோ அப்பா இப்படி ஆயிட்டாரு, சம்சாரி ஆயிட்டாருன்ட்டு கொல்லலான்ட்டு போறாரு. அப்பா வந்து இப்போ சொல்றாரு, நில்டா, ரொம்ப நாள் கழிச்சு இப்போ தாண்டா எனக்கு ஒரு காதலி கிடைச்சிருக்கிறான், தயவு செஞ்சு விட்டுட்டு போடா, இன்னும் கொஞ்ச நாள் நான் என்ஜாய் பண்ணிக்கிறேன்டா அப்படின்னாரு. இவனுக்கு மனசு கேட்கல. இவன் யோசிக்கிறான், பாவம் தவம் அது இதுன்னு இத்தனை நாள் ஒண்டிக்கட்டையாவே வாழ்ந்துட்டான் மனுஷன், ஜாலியாக இருந்துட்டு வரட்டும் அப்படின்ட்டு மகன் போயிட்டான். சில மாதங்கள் கழித்து திரும்பி வர்றான். அப்பாவை இந்த வாட்டி விட்டுறவே கூடாது, எப்படி இருந்தாலும் மனுஷனை மாற்றியே ஆகணும் அப்படின்ட்டு வர்றாரு. இங்கே வந்தால் அப்பா பெரிய குடும்பத்தோடு சுற்றிட்டு இருக்கிறாரு. ஒரு 10 குழந்தைகளோட மனைவியோட சுற்றி கொண்டு இருந்தார். இப்போ வந்து கொல்ல வந்தான். அப்பா கோச்சிக்கிட்டாரு. இப்போ நான் உனக்கு புத்தி இருக்காடா, இவ்வளோ பெரிய குடும்பத்தோடு நான் இருக்கிறேன், ஒரு குடும்ப தலைவன் நீ கொல்ல வர்ற, இது எவ்வளோ பெரிய பாவம் தெரியுமா? யார்? தவமுனிவன் சொன்னது இது அப்படின்னு சொல்லி மகனை விரட்டிட்டாரு. இந்த கதை நமக்கு ஒரு இது வந்து கதை தான், பாரதியார் சொன்னது தான், அது மாதிரி நான் இருந்துட்டேன்னு சொன்னார். நமக்கு என்ன செய்தி அப்படின்னா, இது போல தான் நாமும் இருந்து கொண்டு இருக்கிறோம். நம்ம கண் முன்னாடி மிகப்பெரிய குறிக்கோள்கள் இருக்கிறது. ஆனால் அதையெல்லாம் விட்டுட்டு மிகப்பெரிய ஞானி எப்படி பன்றி வாழ்க்கை இனிமையானது என்று நினைத்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறாரோ, அதுபோல தான் நாமும் டிவி இந்த மீடியாலெல்லாம் நம்ம போயிட்டு அதில் தான் நம்முடைய நேரத்தை வீணடித்து கொண்டிருக்கிறோம். தவம் என்பது நம் வாழ்க்கையில் நாம் சாதிக்கக்கூடிய அந்த செயலுக்கு அதற்கு நேர்மையாக நாம் இருக்கிறது தான் தவம். ஆனால் அந்த தவத்தை கெடுப்பதற்காக வந்த ரம்பை, மேனகை, திலோத்தமை இவங்கெல்லாம் தான் இந்த வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்கு, ட்விட்டரு, இப்போ வந்து சினிமா தேட்டரையே கையில் தூக்கிட்டு அலைஞ்சிட்டு இருக்கிறோம். நம்ம முடிச்சுட்டேன். அதனால இந்த கேளிக்கைகளில் இருந்து உங்களுடைய வாழ்க்கையை நீங்க தவ வாழ்க்கையாக அமைத்துக் கொண்டீர்களானால், விடாக்கண்டனா இருக்கிறாங்கல்ல இந்த மேடம், விடாக்கண்டன் கொடாக்கண்டனாக சொல்லித்தானே ஆகணும். இந்த இடத்துல நான் என்னை பத்தி 2 வார்த்தை சொல்லிட்டு நான் முடிச்சுக்கிறேன். நான் இங்க இருக்கிறேன்ல, அவங்க ஏதோ படிச்சாங்கல்ல, நீங்க அதை எதையுமே கேட்கல, நானுமே அதை கேட்கல. நான் வந்து என்னன்னா, நானும் ஒரு மிகப்பெரிய தவத்தை செய்துதான் இந்த இடத்துல நிக்கிறேன். வந்த உடனே உங்க மேடத்துக்கிட்ட சொன்னேன், 29 வயதில் நான் +2 எழுதினேன். நீங்களாம் நம்புறீங்களான்னு தெரியாது. சின்ன வயசுல படிப்பு இல்லை, பள்ளிக்கூடம் இல்லை. எனக்கு ஒரு ஈராசிரியர் பள்ளியில் வெறும் 5, 6ஆம் வகுப்பு படித்தேன். அதற்கப்புறம் ஏதோ ஒரு கிராமத்தில் SLC படிச்சிருந்தேன். 29 வயதில் நான் 12th படிக்கிறேன், 12th எழுதுறேன் பிரைவேட்டில். அதன் பிறகு BA, MA, MPhil, PhD, B.Ed என்று என்னுடைய தகுதிகளை உயர்த்தி கொண்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா பேச்சாளராக நான் என் மாணவர்களிடம் சொல்லுவது, நான் வந்து படிப்பதற்காக கல்லூரி வாசப்படியை மிதித்தவள் இல்லை, ஆனால் உங்களுக்கு பாடம் நடத்துவதற்காக வந்திருக்கிறேன்னு சொல்லுவேன். அது மட்டுமல்ல, இந்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய அத்துணை பல்கலைக்கழகங்களிலும் நான் பேசி இருக்கிறேன். தமிழகத்தில் இருக்கக்கூடிய அத்துணை பல்கலைக்கழகங்களிலும் பேசுகிறேன். பெரும்பான்மையான கல்லூரிகளில் பேசிக்கொண்டிருக்கிறேன். நூலாசிரியராக, எழுத்தாளராக, பேச்சாளராக, பட்டிமன்ற பேச்சாளராக நான் வளம் வருகிறேன் என்றால் இது கூட ஒரு வகையில் தவம் தான். குழந்தைகளே, நீங்கள் எப்படி படிக்கிறீங்க, என்ன செய்தீங்கிறது இல்லை, தவமாக இருந்து உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி அடைவது தான் குறிக்கோளாக கொள்ள வேண்டும் என்று சொல்லி வாழ்த்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தங்களின் சிறப்புமிக்க பேச்சிற்கு நன்றி அம்மா. மேலும் ஆங்கில துறையில் இருந்து வருகை புரிந்திருக்கும் துறை தலைவரையும் பேராசிரியர்களையும் இந்நிகழ்ச்சிக்கு வருக என வரவேற்கிறேன். வந்தவரையும் வாழ்த்தியவரையும், சொன்னவரையும் சொல் கேட்டவரையும், கண்டவரையும் காட்சி நிகழ்த்தியவரையும், பேராசிரியர்களையும் பெருமக்கள்களையும் வந்திருக்கும் அனைவரையும் நன்றி கூறி வழியனுப்பும் தருணம் இது. நன்றியுரை வழங்க நம் கல்லூரியின் மாணவி செல்வி ஜனனி அவர்களை அழைக்கின்றோம். இந்நிகழ்ச்சியை சிறப்பாக நிறைவு செய்ய உதவிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி கூற கடமைப்பட்டுள்ளேன். எது தவம் என்ற தலைப்பில் பேசி எங்கள் அனைவரையும்
இனிமையான சொற்களால் இளைய சமுதாயத்தை மேன்மைப்படுத்தி மேலோங்க செய்ய ஊக்குவித்த நம் சிறப்பு விருந்தினர் முனைவர் ஆதிரா முல்லை அம்மையார் அவர்களுக்கும், நிகழ்ச்சியை நடத்த அனுமதி அளித்த நம் கல்லூரியின் முதல்வர் முனைவர் முருகேசன் ஐயா அவர்களுக்கும், இந்நிகழ்ச்சியை திறம்பட வழிநடத்திய துறை தலைவர் உஷா அம்மையார் அவர்களுக்கும் மற்றும் தமிழ்துறையின் பேராசிரியர்கள் மற்றும் மற்ற துறையின் பேராசிரியர் அனைவருக்கும், மேலும் மாணவ ஒருங்கிணைப்பாளர் குழு மற்றும் நிகழ்ச்சியை சிறப்பாக தொகுத்து வழங்கிய தொகுப்பாளர்களுக்கும், மேலும் புகைப்பட கலைஞர்களுக்கும், ஒளி அமைத்து கொடுத்த மாணவர்களுக்கும் மற்றும் மாணவ மாணவியர்களுக்கும் நன்றிகள் பல கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Even before the phrase corporate social responsibility gained significance, it was textured into the group's value systems. And today, this phrase has been redefined by Mr. Murali as citizen social responsibility. Chennai 365, an effort by SKS in association with social, sports and cultural bodies to do good to a vibrant Chennai. To Sri Krishna Sweets, it's no mere rule. It's not just an act. It's every citizen's social responsibility. After all, we make a living by what we get, but we make a life by what we give. And in the process, create a world where life's best bonds are built with love and care. And in time, they will become our strongest bond.